ஆஃப் இது கண்டினியூ பிரேக். ஓகேயா? மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து வருதா? போட்டு விட்டாச்சுண்ணே. இதில் காணா ஆரம்பிச்சிருவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ சமகால சில பிரச்சனைகள் இருக்கிறது. அது குறித்த விளக்கங்களை சொல்வதற்காக வேண்டி இந்த 10 to 11 அதுக்கு முன்னாடி முடிஞ்சாலும் பரவாயில்லை, அதுக்குள்ளே முடிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு விஷயமாக இந்த ஆலிம் கோர்ஸ் சம்பந்தமாக சில குளறுபடிகள் ஏற்பட்டுருச்சு. என்னென்னு கேட்டால், அந்த சாஃப்ட்வேர் தயாரிக்கும் பொழுது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு அது உங்களுக்கு தனியாக அந்த பதிவுலாம் வரும்னு சொன்னோம். தொழில்நுட்ப கோளாறுனால தான் நிறைய பேர் திருப்பி திருப்பி இது கேட்டுட்ருக்கிறீங்க. தொழில்நுட்ப கோளாறுனால தான் ஒருவருக்குமே அனுப்பலை. அதாவது சில பேருக்கு நம்பர் அனுப்பிட்டோம், பாஸ்வேர்டு அனுப்பிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒருவருக்குமே அந்த இது போய் சேரவில்லை. இன்ஷா அல்லாஹ் அதை ஏதோ ஒரு எரர் வந்ததுனால அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. செய்வன திருந்த செய்யணும், நேரத்துக்கு தான் செய்யணும். இருந்தாலும் அந்த வாக்களித்ததை நிறைவேற்ற முடியலை. அதுக்காக நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டு கொடுக்குறோம். இன்ஷா அல்லாஹ் அது சரியானவங்க உங்களுக்கு என்ன செய்வோம், அது தெரிவிச்சிருவோம். அந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி எதுக்கு அது லேட் ஆகுதுன்னு கேட்டால், இது பாடம் வந்து பாடமாக போக வேண்டும். நீங்கள் பதிவு பண்ண ஆளுக்கு மட்டும் பார்க்கணும். பொழுதுபோக்க பார்த்துடக்கூடாது. எந்த நேரத்தில் போடுகிறோம் அந்த நேரத்தில் பார்க்கணும். நீங்கள் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அந்த எத்தனை பேருங்கிற யார் யார் அட்டெண்டன்ஸ் பண்ணுறீங்க அந்த வரம் எங்களுக்கு தெரியணும். அப்போ தான் பாடத்துக்கு ஒழுங்காக வர்றாங்களா இல்லையான்னு தெரியும். அந்த மாதிரி எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கக்கூடிய விதமாக அந்த ஒரு அப்ளிகேஷன் தயார் பண்ணி அதை onlinepj.netல இணைச்சா தான் அது பாடத்துக்கு சரியாக. பாடம் தயாராக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, பாடத்துக்கு பிரச்சனை கிடையாது. அந்த ப்ரோக்ராமில் உள்ள ஒரு பிரச்சனை தான். யாருக்குமே ஒன்று அனுப்பப்படவில்லை. அனுப்புனா நம்முடைய பேஜ்லேயே முகநூலில் போட்டு விட்டுருவோம், இத்தனை அனுப்பப்பட்டு விட்டது. நீங்கள் யாரும் அதுக்கு எந்த ஒரு இது கொடுக்க தேவையில்லை. நம்முடைய முகநூல்லையே எல்லோருக்கும் உங்களுடைய பாஸ்வேர்டு அனுப்பப்பட்டு விட்டதுன்னு போட்ட பிறகு உங்களுக்கு வரலன்னா என்ன செய்யலாம், நீங்கள் கேட்கலாம். ஒருவருக்கும் அது செல்லவில்லை என்பதை உங்களுக்கு தகவலாக தெரிவிச்சுக்கிறோம். இது நவீன பிரச்சனைகளில், இந்த எலக்ட்ரானிக் விஷயங்களில், இந்த மாதிரியான நவீன சாதனங்களில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை உதவிக்கணும். அடுத்து என்னென்னு கேட்டால், அதாவது திருச்சி மதரசா, 4 சாட்சி, இந்த பேரவை, ஆடியோ மேட்ரு, அதுக்கப்புறம் எண் மேட்ருன்னு சொல்லி நிறைய இப்படியான சில விஷயங்கள்லாம் வந்திருக்கிறது. அதில் நம்ம சம்பந்தமாக ஒரு விஷயத்தை நேதாஜி நகர் சிக்கந்தர் என்ற சகோதரர் சுட்டி காட்டியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎன்டிஜேவில் நீங்கள் இருந்த பொழுது மௌலவி, உளவி, உமரி என்பது போன்ற அடைமொழி சொற்களை பயன்படுத்த வேண்டாம். அதற்கான காரணம் அது பெருமைக்காக சேர்த்துக் கொள்வதில் உள்ளது, ஆகவே சேர்க்க வேண்டாம் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இப்பொழுது NTFல சுவரட்டி ஒட்டும் பொழுது மௌலவி, உளவி என்ற அடைமொழியையும் முகநூலில் உங்களுடைய போட்டாக்கள் வைத்து அதிகமாக புகழ் பாடுவதும் அதிகரித்து வருகிறது. இது உங்கள் கவனத்திற்கு வரவில்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறார். நல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம ஜமாத்தில், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் நாம் தூக்க காலத்திலாம் போட்டாங்க, மௌலவி, ஆலிமு, உளவி அப்படிலாம் போடுவாங்க. அதை நம்ம ரொம்ப கண்டிப்போடு அப்படிலாம் போடக்கூடாது என்று நம்ம கொஞ்சம் உத்தரவு போட்டு நிப்பாட்டி வச்சுருந்தோம். அதே மாதிரி வந்து நான் தலைவராக இருக்கும் பொழுது என்னுடைய பேரை மட்டும்தான் போடணுமே தவிர மாநில தலைவர் அந்த மாதிரியான ஒரு அடைமொழி போடக்கூடாது என்றும் நான் ரொம்ப ஒரு கண்டிப்புடன் அதை செயல்படுத்தி வந்தேன். உணர்வில் வர்ற விளம்பரத்தில் வந்தது கூட எனக்கு தெரியாமல் வந்து விட்டால் அதை கடுமையாக நான் கண்டித்திருக்கிறேன். அப்படி போட்டது 1-2 பேர் எனக்கு தெரியாமல் பண்ணியிருந்தால் கூட நம்ம ஒரு சிஸ்டத்தில் இருந்ததுனால என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாரும் அந்த செய்தி எத்தி வைக்கப்பட்ட அடிப்படையில் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டாங்க, நம்ம கேட்போங்கிறதுனால. இப்போ வந்து அந்த சிஸ்டமாக ஒன்று அமைக்கப்படாத காரணத்தினால
அவரவர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாத காரணத்தினாலையும், ஏன்னா உன்னிப்பாக அவங்கள மாதிரி இந்த கேள்வி கேட்ட சகோதரர் மாதிரி எல்லாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அந்த பொறுப்பில் பயணித்தவர்கள்லாம் அந்த ஒன்று நம்ம என்டிஏவை பற்றி அவங்க புரிஞ்சிக்கிறல. பொறுப்பில் பயணிக்காத கொள்கைவாதிகள் தான் அங்கே வந்திருக்கிறாங்க. அப்போ ஜமாத்து நடைமுறை என்ன, சிஸ்டம் என்ன, இது எப்படி செய்யணும், ஏற்கனவே இதை பற்றி என்ன நிலைப்பாடு இருந்துச்சு, இந்த விவரங்கள்லாம் தெரியாத சகோதரர்களாக இருக்கிறதுனால அவங்க என் பேரை போடும்போது மௌலவி, உளவி அந்த மாதிரியான பட்டங்கள்லாம் போடுறாங்க என்று நீங்கள் சொல்வதிலிருந்து தெரிய வருகிறது. இது இப்போ இதன் மூலமாக வெளிப்படையாக சொல்லுகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி போடக்கூடாது என்பதில் நான் ரொம்ப உறுதியாகவே நான் இருக்கிறேன். யார் இது போட்டிருந்தாலும் இனிமேல் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்ம டிஎன்டிஜியில் இருக்கும்போது அதை ஒரு தெளிவான ஒரு அறிவிப்பாகவே நம்ம செஞ்சு இருந்தோம். பெரும்பாலான மாவட்ட கிளை நிர்வாகிகள்லாம் இது அறிவார்கள், அதன்படி செயல்படுவார்கள். 1-2 பேர் ஆர்வக்கூடரில் செஞ்சால் கூட அதை உடனே தடுத்து கண்டித்ததுக்கு பொறுப்பாளர்கள் யாரோ அவங்க என்ன செய்வோம், வான் பண்ணுவோம், இப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அது நம்மை மீறி நடக்கிற ஒரு விஷயம். இனி நடக்காது, இன்ஷாஅல்லாஹ் நடக்காதுன்னு உறுதியில் தரையிடாது. இந்த நியூஸ் போனால் நடக்காது. இந்த செய்தியை அந்த சகோதரர்களுக்கு அதுக்கு சென்றடையுமையானால் அவர்கள் எனக்கு நமக்கு பேர் மட்டும் தான் நமக்கு சொந்தமுங்க, மற்ற எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. அது திருப்பி திருப்பி நான் எப்பவுமே சொல்லுவேன். எனக்குள்ள பேர் எனக்கு சொந்தம். நீங்கள் உளவியில் பட்டம் கொடுப்பீங்க இல்லைன்றீங்க, நான் என்ன செய்யறது? அதெல்லாம் எனக்கு சொந்தம் கிடையாது. இந்த மௌலவி பட்டத்தை பறிக்கிறோன்னு தீர்மானம் போட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? நமக்கு உள்ள பேர் அதை யாரும் எடுத்துட முடியாது. எங்கள் தகப்பனார் எங்களுக்கு கொடுத்து பேர் மட்டும்தான். அதனால பி ஜைனுல்லாபிதீன் என்பதை தவிர வேறு எந்த முன்னையோ பின்னையோ மௌலானா, மௌலவி, ஹாபிஸ், காரி, அறிஞர் இந்த விளையாட்டுலாம் இருக்கக்கூடாது என்பதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். நான் ஊக்குவிக்கவில்லை, நான் ஆதரிக்கவில்லை, இனியும் ஆதரிக்க மாட்டேன். அப்படி அறியாமல் அவங்க செய்கிறாங்கன்னா காரணம் அவங்க சிஸ்டத்தில் இல்லாதவங்க. சிஸ்டத்தில் இருந்து அவங்க ஒட்டிட்டாங்க. அப்படியே அந்த சிஸ்டம் தான் பெருசுன்னு என்ன செய்கிறாங்க, அதில் இருந்துட்டாங்க. சிஸ்டத்தில் இல்லாத மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது ஒன்று தப்பு இல்லை வேலை இருக்கு, எப்படி இந்த சுற்றறிக்கை போனது, இந்த வேலைன்னு அவங்களுக்கு தெரியாது. புதுசாக வந்த சகோதரர்களுக்கு இதெல்லாம் தெரியாதனால செய்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை வந்து நம்ம சுட்டி காட்டி என்ன செய்வோம், அந்த மாதிரிலாம் போட எனக்கு பொறுத்த வரைக்கும் பேர் மட்டும்தான், வேறு எதுவும் போடாதீங்க. அதில் நான் வந்து தெளிவாக இருக்கிறேன். அதுபோக அந்த முகநூல் இதில் வெப்சைட்டில் வந்து போட்டா போட்டுட்ருக்குறாங்க, இதில் போடுறாங்களே ஆன்லைன் பிஜியில் புகைப்படத்தை போடுறாங்கங்கிறாங்க. அதுவும் வந்து நான் அன்றைக்கி விளக்கம் சொல்லிட்டேன். வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் onlinepj.com என்பது நம்ம இடத்துல இருந்தது. நம்ம ஜமாத்தில் தாவா பண்ணுவாங்க என்பதற்காக நம்ம என்ன செஞ்சோம், அதை ஒப்படைச்சிட்டோம். நம்மள்கிட்ட இல்லாமல் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம். அதுலேருந்து அழிச்சுட்டாங்க. அப்போ இலங்கையை சேர்ந்த ஒரு சில சகோதரர்கள் onlinepj.net அவங்களா வெப்சைட் உண்டாக்கி, அவங்களா சர்வர் எடுத்து, அவங்களா அந்த அவங்க அழித்த ஆர்டிக்களை எல்லாம் எடுத்து உயிரோட்டம் பண்ணுவதற்காக செஞ்சவங்க அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த வெப்சைட்டுடைய வேலைகள் வந்து இன்னும் முடிவடையலை என்பது அந்த ஆலிம் விஷயத்துக்கு விளக்கியிருக்கிறாங்க. அது முடிஞ்சால் தான் அந்த முன்னாடி படம் போட்ட மாதிரிலாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி ஒரு கமாண்டில் எடுத்துருவாங்க. அது வைக்கிற ஐடியா கிடையாது, ஏற்கனவே செஞ்சுட்டாங்க. அது செஞ்சு இன்னும் வந்து முழுவது வராது. இப்போ கூட எரர் வருது பாருங்களேன். இந்த ஆலிம் கோர்ஸும் முழுமை அடைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டில் வேலை கிடையாது. அது ரன்னிங் மேட்டர் வந்துக்கிட்டே இருக்கும். அதையும் எடுத்துருவோம். அது அந்த ஒன்று மட்டும் எடுக்கிறாரு, இந்த விஷயத்தை முடிச்சுட்டு கையில் எடுப்பாங்க. சரியா? அது பல தடவை நான் சொன்ன விஷயம்தான். அது ஒரு விஷயம் ஆலிம் கோர்ஸு. அடுத்ததாக வந்து இந்த திருச்சி மதரசா விஷயம் வந்து சும்மா தேவையில்லாமல் அவங்க தான் இதை கிளப்புறாங்க. யாரு? தாத்தாஜா நிர்வாகத்தில் உள்ளவங்க தான். பிஜே வந்து என்ன செஞ்சிட்டாரு, அவர் அனாதைகளுடைய காசை எடுத்து மதரசா படத்தை கட்டினாரு, அவர் மட்டும் செய்யலாமா என்று முகநூலில் பரப்புறாங்க. நான் இதை கேள்வி கேட்கவும் இல்லை, வருங்களா? ஏனென்றால் அது ஒரு தவறு நடந்து நான் வந்து அதை சரி செய்வதற்கான வழிகாட்டுதலை காட்டிவிட்டு வந்திருக்கிறேன். அதனால் நான் அதை வந்து யார்ட்டையுமே சொல்லிக்கிறல. இதை நான் என்னமோ ஒரு தவறு செஞ்ச மாதிரி சுட்டி காட்டும் பொழுதுதான் நடந்தது என்ன என்பது விளக்குறேன். என்ன விளக்குறேன்? அந்த திருச்சி மதரசாவை பொறுத்த வரைக்கும் அது மதரசா காசு கட்டப்படலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஃபண்ட் இருக்குது. சிறுவர் இல்லத்துக்கு தனியான வரவு செலவு, முதியோர் இல்லத்துக்கு தனியான வரவு செலவு, மதரசாவுக்குன்னு தனி வரவு செலவு, தாவா சென்டருக்குண்டு தனி வரவு செலவு, நிர்வாகத்துக்குண்டு தனி வரவு செலவு, ஜக்காத்துக்கு சொல்லி தனி வரவு செலவு. இப்படி வந்து வரவு செலவுகள் தனித்தனியாக பராமரிக்கப்படும் பொழுது மதரசான்னு சொல்வதாக இருந்தால் மதரசாவுடைய வரவு என்ன, அந்த வரவில் ஃபண்ட் இருக்கிறதா, அந்த ஃபண்டை கொண்டு அந்த மதரசா கட்ட முடியுமா அப்படின்னு தான் முடிவெடுக்கணும். அப்படி இல்லாமல் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த மதரசா கட்டுற முடிவு நான் இருக்கும் எடுத்ததா இல்லை. நான் தலைவராக இருக்கும் பொழுது அந்த முடிவு எடுக்கப்படவில்லை. நான் தலைவராக இல்லாத ஒரு காலத்தில் தான்
மேலப்பாளையத்தில் இருக்கிற மதரசாவை இங்கே மாற்றணும் என்று முடிவெடுத்தார்கள். முடிவெடுக்கும் போது என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். நான் லுகாவுக்கு எனக்கு கடித பரிமாற்றம்லாம் இருந்தது. ஆனால் முடிவெடுத்தது வந்து எந்த காசுல இருந்து நான் உள்ள நுழைய மாட்டேன். எவ்வளோ ஃபண்ட் வச்சுக்கிறீங்க மாற்றணும்னு முடிவெடுத்தாங்கன்னா அதுக்குள்ள ஏற்பாடு இருக்கும். எத்தனை கோடியில் செய்ய போறீங்கன்னு நான் கேட்க கிடையாது. மதரசாவை இங்கே உள்ள மதரசாவை நம்ம திருச்சியில் ஒரு இடம் இருக்குதுல்ல, ஒருத்தர் அன்பளிப்பாக கொடுத்துருக்காருல, அந்த இடத்துக்கு மாற்றுவோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்தோம். நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், அது தெரியும், நமக்கு முடிவெடுத்தது தெரியும், திருச்சி மாற போகிறது தெரியும், அது அப்ஜெக்ஷன் பண்ணுறாருங்கிறது தெரியும், அந்த முடிவு எடுத்து வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். நம்ம போயெல்லாம் பார்க்க கிடையாது. நான் எப்போ போய் பார்க்குறேன், அந்த முபாலாவுக்கு போன நேரத்தில் தான் மதரசாவை பார்வையிடுறேன். அப்போ வந்து நான் தான் தலைவர், நல்லா விளங்கிக்கிறேங்க. அந்த காலத்தில் நான் போனது கிடையாது. அந்த படத்தை எடுத்து போட்டு பார்த்து தெரியாத இவர் தான் ரெண்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்போ அந்த படத்தெல்லாம் போட்டு காட்டுறாங்க. அப்போ மேட்ரு என்னன்னு கேட்டால், இதில் நான் இல்லாத ஒரு நேரத்தில் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. எல்லாருமா கூடி எல்லாரும் சேர்ந்து அது கூட்டு பொறுப்பு தான். இது நான் கூட்டு பொறுப்பு ஆக மாட்டேன். ஏன்? நான் நிர்வாகத்திலையும் இருக்கவில்லை, தணிக்கையிலும் இருக்கவில்லை, மேலாண்மையிலும் இருக்கவில்லை, உயர்நூலும் இருக்கவில்லை. நான் அப்படி இல்லாத ஒரு நேரத்தில் நீங்கள் முடிவெடுத்தீங்க என்று சொன்னால் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. அப்போ மாசா கட்டிட்டு இருக்கிறீங்க. நான் பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு விஷயத்தையாக கேட்கும் பொழுது மதரசாவில் இவ்வளோ ரூபா கட்டுமானத்துக்கு தேவை இருக்குதுன்னு வைக்கிறாங்க. தேவை இருக்குதுன்னா அதனுடைய விவரம் என்ன, மதரசாவுடைய காசு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இருப்பு இருக்கு மிச்சது இல்லைன்னா மதரசாவுடைய காசே கிடையாது, சிறுவர் எழுத்து காசில் தான் எடுத்து போட்டுருக்குறோங்கிறாங்க. அப்போ தான் அந்த பணத்தில் செஞ்சாங்கன்னு எனக்கே தெரியும். மதரசா கட்டலாம் தெரியும், மதரசா கட்டுறது போன அந்த விஷயம் எல்லாமே தெரியும். மதரசாவுக்கு ஃபண்டு எவ்வளோ இருக்குது அது எனக்கு தெரியாது. அந்த ஃபண்டில் இருந்து தான் கட்டுகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பெரிய பட்ஜெட்டில் கட்டுறார்கள் என்பது எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், இவ்வளோ ஒரு 2 கோடி அளவுக்கு நீங்கள் பட்ஜெட் போட்டு கட்டுறீங்களே, அந்த மதரசாவில் அவ்வளோ காசு இல்லை. அவ்வளோ காசு என்ன, ஷார்ட்டேஜ்கள் இருக்குது, மதரசாவுக்கு மக்கள் கொடுக்கறது இல்லை ஜாஸ்தியாக. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து அதை செய்யலாம், இது தப்பு என்று நான் கண்டிச்சேன். தான் அடிப்படை. இது கூட ஏன் சொல்ல வந்துச்சுன்னு கேட்டால், இவங்க கட்டினது இவங்க நிர்வாகத்தில் மதரசா கட்டுறாங்க, அனாதை சொத்தை எடுத்து கட்டினது இவங்க தான், நான் இல்லை. அப்படி இவங்க என்ன செய்யணும், பேசாமையா இருந்திருக்கணும். ஆனால் நான் சரி பண்ணதை, இவங்க செஞ்ச ஒரு தவறை நான் சரி பண்ணியிருக்கிறேன். அந்த சரி பண்ணையாவது பாராட்டியாக சொல்லியிருக்கணும். என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம கனவு கட்டோம்ல, நீங்கள் மட்டும் அனாதை சொத்துல மதரசா கட்டலாமோன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்படி அதுவும் அவங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு. அவங்க செஞ்ச ஒரு வேலையவே விளங்காம கீழே உள்ள அல்லக்கைகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இவங்களை கேட்டு செய்யறது கிடையாது. ஜமாத்துக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு கீழே என்ன போட்டு விட்டுறான். மக்கள்கிட்ட போகும்போது பதில் சொல்ல வேண்டிய வருது. அப்போ ஏன்டா போட்டின்னு கேட்குற மாதிரி வரும். இவங்களை கேட்டால் போட்டுருக்க சொல்ல மாட்டாங்க. அந்த தப்பை செஞ்சது இவங்க தான். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சிறுவர் இல்லத்தினுடைய படத்தை எடுத்து போடுவதற்கு நான் இருந்தேனா, நான் முடிவெடுத்தேனா, இத்தனை கோடி ரூபா பட்ஜெட் என்று சொன்னீங்களா, அதுக்கு நான் ஆலோசனை வந்தேனா, இல்லை. நான் நிர்வாகத்துக்கு வந்தோன்னு என்ன செய்யறேன்னு கேட்டால், எப்படி சிறுவர் இல்லத்துக்கு காசில் இதை கட்டுகிறீர்கள் கண்டிச்சேன். கண்டிச்சனா இல்லையா, அது மட்டும் சொல்லுவேன். கண்டிச்சனா இல்லையா என்பது இப்போ இருக்கிற தலைவரில் இருந்து பொதுச்செயலாளர் இருந்து இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும் என்ன செய்யணும், நான் அந்த கட்டிட பொறுப்பாளர் இருந்த ரஹீம் உட்பட நான் கண்டிச்சேனா இல்லையா, கண்டிச்சேன். எப்படி செஞ்சீங்க, என்ன எல்லாம் சேர்ந்து செஞ்சுவிட்டு போன ஆள் மேலே தலையில் இப்போ ஏன் மேலே போகிற மாதிரி அல்தாய் மேலே போட்டுருப்பாங்க, அவர் தான் செஞ்சாருவாங்க. எல்லாம் சேர்ந்து தான் செஞ்சாங்க. அப்போ எல்லாருமா சேர்ந்து இந்த முடிவை நீங்கள் செய்தது சரியா, எப்படி அந்த காசை வைப்பீங்க. சரி, கடனாக கூட எடுத்தீங்க, 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் எடுத்துக்கிட்டா கூட இதை ரொம்ப நாளில் வந்துடும் கொடுத்துடலாம் அப்படின்னு எடுக்கலாம். இந்த 2 கோடி ரூபாய் எப்படி கொடுத்து வரும், எப்படி அந்த சிறுவர்களுக்கு கொடுப்பீங்க, எவ்வளோ நல்லா கொடுப்பீங்க, என்ன சோர்ஸை வச்சு எடுத்தீங்க, எவ்வளோ நான் கேட்குறேன், என்ன சோர்ஸில் எடுத்தீங்க. ஒத்தட்டை ஆன்சர் கிடையாது, திருதுன்னு முடிக்கிறாங்க. அப்போ நிப்பாட்டுங்க, மாதம் கட்ட முடியும், 25 ரூபா போட்டால் தான் கட்ட முடியுங்கிறாங்க. அப்போ இது உண்மையா இல்லையா? திருச்சியிலேருந்து கூட விட்டு என்ன செஞ்சேன், மாவட்டத்தை கூப்பிட்டு சொல்கிறான், இது நடக்கிறது சரியில்லை, தப்பு இது, இந்த சிறுவர் இல்லத்து பணத்தை அனாதைகள்னு சொல்லி தர்றாங்க, அந்த பணத்தை கொண்டே ஒரு கட்டடத்தில் கொண்டு போடுறது வந்து அநீதி, இது நம்ம சொன்ன வாக்குறுதிக்கு மாற்றம், மார்க்கத்துக்கு தப்பு, இவ்வளவு நான் சொல்லி நிப்பாட்ட சொல்கிறேன். நாங்கள் வசூல் பண்ணுறோன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த திருச்சி மாவட்டத்தில் இப்போ உள்ள நிர்வாகிகளுக்கும் தெரியும், அந்த பழைய நிர்வாகிகள் இப்போ இருக்கிறாங்க சிலர், அவங்க சத்தியம் பண்ணி சொல்லட்டும் இல்லைன்னு. அப்போ ஏன் நான் கண்டிக்கிறேன், நான் செஞ்சால் நான் ஏன் கண்டிக்கிறேன். பிறகு என்ன செய்கிறோம், ஒரு 25 லட்ச ரூபா போட்டது முடிக்கலைன்னு சொன்னால் கட்டட விரிசல் ஆயிரும், வீணாக போயிடும்,
அந்த பொருளாதாரம் கூட நாசமாக போயிருக்கும் போது அப்போ போட்டாங்க 1.25 கோடி ரூபாய் கொண்டு அதில் செலவழிச்சிடாங்க போது நம்ம என்ன பண்ணுறது? அப்போ அதுக்கு நான் வழி சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் போட்டுட்டீங்க, போட்டதை சரிதான் பண்ண பார்க்கணும், செஞ்ச தப்பு தான். அதனால தப்புக்கு என்ன பிராயச்சித்தம்னு சொன்னால் அந்த ஒட்டுமொத்த இடம் பில்டிங் அம்புட்டுமே சிறுவர் இல்லத்துக்கு சொந்தம்னு மாற்றுங்க. மாற்றிவிட்டு மதரசாவை சிறுவர் இல்லத்துக்கு வாடகை கொடுத்து நீங்கள் நடத்திக்கிறங்க. மதரசாவை பில்டிங் அல்லது அது சிறுவர் இல்லத்தின் பில்டிங், அதனுடைய ப்ராப்பர்ட்டி சொத்து, அவங்க வாடகைக்கு வாங்கி போட்ட சொத்து மாதிரி வச்சுக்கிறங்க. அந்த 2 லட்ச ரூபா நீங்கள் வாடகை கொடுத்தாலும் அதை வச்சே சிறுவரத்தை நடத்திட்டு போயிடலாம். 50,000 பேருக்கு அது போதுமான ரூபா அது. அப்போ அந்த மாதிரியாக நினைத்து கொண்டு நீங்கள் மாற்றிருங்கன்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து அந்த முடிவு கொண்டு வந்து மாற்றுறோம். முடிவு தான் மாற்றப்பட்டுச்சு. ஆனால் எப்போ அதை மாற்றி ஃபினிஷ் ஆகும்னு கேட்டால் கட்டி முடித்த பிறகு தான். கட்டி முடிக்கும் நேரத்தில் நான் இல்லை, நம்மளை தூக்கி போட்டுவிட்டாங்க. கட்டி முடித்த பிறகு அவங்க தான் செஞ்சுருக்கணும். முடிவு எடுத்த பிறகு எப்போ மதரசா உள்ள நுழையுதோ அந்த நேரத்தில் இதை வந்து மாற்றி எவ்வளோ வாடகைன்னு போட்டு இதை நாங்கள் சிறுவர்ல சொத்து ஆக்கிட்டோம்னு சொல்லி அந்த கூட்டத்தில் டிக்ளேர் பண்ணியிருக்கணும். பண்ணலை, பேப்பரில் போட்டிருக்கணும், போடலை, முகநூலில் போட்டிருக்கணும். சிறுவர்ல சொத்துங்கிறதுக்கு வந்து சிறுவர்களில் எப்படி கிளைம் பண்ணுவாங்க, சொன்னால் தானே பண்ணுவாங்க. அப்போ ஏற்கனவே முடிவு எடுத்துன்னு சொல்லலை. இதை நான் சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், பாருங்க இவருக்கு தெரியாதுங்கிறார். நான் தெரியாதுன்னு சொன்னேன். மதரசா கட்ட எனக்கு தெரியாதா, இங்கேருந்து மாத்திரை எனக்கு தெரியாதா, சரி திருச்சியிலேருந்து நான் எனக்கு தெரியாதுன்னு சொன்னது எந்த காசில் எவ்வளவு கொடுத்து கட்டினீர்கள் இது எனக்கு தெரியாது. அங்கே ஒரு கட்டுமான வேலை நடக்குன்னு எனக்கு தெரியும். அது சிறுவர் இல்லத்தின் காசு என்று எனக்கு தெரியாது. எவ்வளோ ரூபா ஒதுக்குனீங்கன்னு தெரியாது. மேலப்பாளையத்திலேருந்து திருச்சிக்கு மாறுது என்பது தெரியும். எதனால் தெரியும்? ரூபா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இதை போய் இதில் கொடுக்குறாங்க, நான் மூத்தாப்புறம் வரைக்கும் வச்சுக்கிறேன், மேலப்பாளையத்தை எடுத்துறாரு என்ன எனக்கு மெயில் போடுறாரு, ஃபோனில் பேசுகிறார், அதை வச்சு எனக்கு தெரியும். அப்போ அங்கேருந்து எடுக்க முடிவு எடுத்துருக்குறாங்க, நிர்வாகத்தில் தான் கட்டுப்பட்டு போயிருங்க, நான் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ மதரசாவை நிர்வாகத்தில் எடுத்து திருச்சிக்கு மாற்றுற முடிவு எனக்கு தகவல் தெரிவித்த அடிப்படையில் தெரியும். நல்லா விளங்கிக்கிறேன். அந்த முடிவெடுக்கும் கூட்டத்தில் நான் கூட இருக்கவில்லை. அவர்கிட்ட கைப்பற்றணும் முடிவெடுத்தாங்களே அந்த ஆலோசனை கூட்டத்தில் நான் இருக்கவில்லை. எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தார்கள், வழங்குதா லுகா மூலமா. அப்போ அந்த மதரசா மாறுதுங்கிற செய்தி தெரியுமே தவிர கேள்வி என்ன, இப்படி ஒரு மதரசா திருச்சியே இருக்குது அப்படி சொன்னால் சொல்லுவாங்க. திருச்சியே இல்லைங்கிறார், திருச்சி இருக்குதான்னு செய்து காட்டினா காட்டுவாங்க. அதான் மேட்ரு, திருச்சி இருக்குன்னு கூட அப்படி போட்டு காட்டினா காட்டுவாங்க. பாருங்க திருச்சி இல்லைன்றாரு, திருச்சி தான் இருக்குது, அந்த மாதிரி காட்டுறாங்க. அது பாரு தெரியலைங்கிறாரு, நிற்கிறாரு மதரசாவில், தெரியலைங்கிறாரு, இந்த மாதிரி தெரிஞ்சுன்னு சொல்கிறாருன்ட்டு ஒரு பெரிய பெரிய விமர்சனம் மாதிரி அறிவாளிகள் மாதிரி போட்டுட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, நீங்கள் அனாத சொத்துல விளையாடுனதுன்னு சொல்ல வேண்டியிருக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு பொய்களை பரப்புறீங்களோ அது ரொம்ப நாளைக்கு நிற்காது. அடுத்து உண்மையை நாங்கள் போடும்போது என்ன வாங்கினேன், இன்னும் இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் சேர்ந்து செஞ்சீங்களா இல்லையா, எந்த எந்த அறிஞர் விட்டு 10 வாங்கி செஞ்சீங்களா, இதை எப்படி சிறுவர்கள் அனாதைகள்னு வசூல் பண்ணிட்டு அதை கொண்டு நீங்கள் ஆலிம் சாக்கில் உண்டாக்குறதுக்கு செலவழிச்சா என்ன நியாயம்? அது இருக்கிற உஸ்தாதுகளுக்குலாம் நீ நல்ல சொகுசான வீடு வாங்கி நல்ல சம்பளம் வாங்குறதுக்காக வேண்டி சிறுவர் இல்லத்தை பயன்படுத்திங்கன்னு நான் சொல்லத்தான் செய்வேன். அதுக்கு தான் செஞ்சீங்க. இதை வேறு எதுக்காக நீங்கள் செஞ்சீங்க? சிறுவர் இல்லத்துடைய பணத்தை எடுத்து எப்படி நீங்கள் செய்யலாம், அதில் ஒரு 10 பேர் உஸ்தாதுக்கு வேலை கொடுப்பீங்க, அவங்களுக்கு தரமான சம்பளம் கொடுப்பீங்க, அது சொகுசாக இருக்கணும், அதுக்கு ஒரு பணத்தை வந்து போட்டுருவோம். அதுக்கு தானே செஞ்சீங்க. அப்போ செஞ்சு விட்டு நீ மட்டும் செய்யலாமா, என்னைய நான் செய்யாத ஒன்று நான் செய்யவே இல்லை, நான் ஒத்துக்கிற மாட்டேன் எந்த காலத்துலையுமே. அப்போ நான் உடன்படாத ஒன்றை வந்து எப்படி நீங்கள் என் தலையில் போடுவீங்க என்பதற்கு தான் திருச்சி மதரசாவை பேசுகிறேன். திருச்சி மதரசாவுடைய விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. அது மேலப்பாளையத்திலிருந்து மாறப்போகுது என்று எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? அவர் என்கிட்ட பேசுனதை வச்சு தெரியும். சரியா? கட்டட வேலை நடக்குது என்பது தெரியும். எப்படி தெரியும்? அந்த கட்டடத்தினுடைய ஆலோசனைகள் மகன்கிட்ட கூட அவன் இன்ஜினியரிங் ஆலோசனைலாம் கேட்டுக்கிட்டாங்க, யாசிட்ட தெரியும். கட்டடம் நடக்கலாம் தெரியும். பட்ஜெட்டும் தெரியாது, எந்த பணத்தில் ஒதுக்குனாங்கன்னு தெரியாது, அது எந்த லெவலில் இருக்குன்னு தெரியாது. எப்போ எல்லாம் தெரியும்? நான் தலைவராக வந்த பிறகு மேலும் பணம் கேட்கும் பொழுது தான் கணக்கெல்லாம் எடுங்க, எல்லா கணக்கு மதரசா கணக்கு எவ்வளவு, அதில் இருக்குதா பணம் இல்லை, அப்போ இந்த பணம் ஏது, இதுக்கு அதை போட்டோம், எப்படி போட்டிய, இதுதான் விஷயம். அப்போ இதில் இந்த விஷயத்தை நம்ம சொல்லும்போது ஏன் வந்து பொய்களை பரப்புறீங்க? செய்கிற பொய்யை தப்பையெல்லாம் செஞ்சுவிட்டு பொருளாதாரத்தில் மோசடி குற்றச்சாட்டு இன்னொன்று கூடுது. நீங்கள் என்னையும் நீங்கள் போடுறதுனால இப்போ நீங்கள் இன்னொரு மோசடி செஞ்சீங்கன்னு வரப்போகுது, நீங்களாம் எழுத்து போட்டுக்கிறீங்க. அதனால் இதை ஒரு தெளிவாக்கிறோம். ஒருத்தர் கேட்டு என்ன இருக்கிறாருன்னா, இன்னொரு கேள்வி, அதாவது தாத்தாஜா கொள்ளையடித்த அந்த கோடிகளை நீங்கள் தாத்தாஜாவில் இருக்கும்போது என் பணமாக வைத்திருந்தீர்கள், ஹலாலான முறையில் வருமானம் வரும்படியோ
அல்லது அதிகமான ஏழைகளுக்கு உதவி இருக்கலாமே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அந்த பணத்தை நீங்கள் ஏன் கையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்டால், அதுக்கு தானே ஸ்கீமை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி என்ன கொண்டு வந்தேன், முதியோர் இல்லத்தை வந்து இல்லத்தில் மாத்திரம் செய்யக்கூடாது, ஒவ்வொரு ஊர்லேயும் போய் முதியோர்களை கண்டறியணும், கண்டறிந்து அவங்களுக்கு மாதம் உதவி கொடுக்கணும், இருப்புகளை குறைக்கணும், இருப்பை வச்சுக்கிற கூடாதுன்னு திட்டம் கொண்டு வந்தோம். செயல்படுத்த நம்ம இல்லை, அந்த முயற்சி செய்யாமல் இல்லை. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு தெரியாமல் சிறுவர்களில் பணத்தை எடுத்து திருச்சி மதரசா கட்டியதாக கூறும் நீங்கள் ஏன் உங்களது பதவி காலத்தில் இந்த சொத்தை சிறுவர்களின் பெயரில் பதிவு செய்யவில்லைன்னு கேட்குறாங்க. அது ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஏன் பதிவு செய்யலைன்னு கேட்டால், வேலை முடியலை, அதை முடித்து வாடகை போட்டு மாற்றணும் இல்லையா. ஒரு ஒரு கட்டடம் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி பர்மிஷன் வாங்கணுமோ அதை மாற்ற நின்று போயிடும். மாற்றுறது எப்படி மாற்ற, பாதி வேலை செய்யும்போது என் வீடு கட்டுறேன், பாதி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நிப்பாட்டிட்டு யாராவது மாற்றினா கட்ட முடியாது. என்ன பிளான் அப்ரூவல் வாங்கணுமோ அந்த அப்ரூவல் பிரகாரம் கட்டி முடித்து ஃபினிஷ் ஆன பிறகு தான் அது ஒரு ஆளுக்கு விற்கலாம், வேற ஒன்றுக்கு மாற்றலாம். அது கொள்கையில் முடிவு எடுத்துட்டோம். மாத்திர முடிவு எப்போ எடுக்க முடியும்னு கேட்டால், வேலை நடந்துட்டு இருக்கும்போது மாற்ற முடியாது, அப்ரூவல் போயிடும். பெரிய நகரம் கட்ட முடியாது, கிராமத்தில் செஞ்சுட்டு போயிடலாம். ஒரு பெரிய நகரத்தில் பிளான் அப்ரூவல் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அறகுறையாக இருக்கும்போதே மாற்றினா அதன் பேர் நம்ம அப்ரூவல் வாங்கணும். வேற ஒன்றுக்கு மாற்றிட்டு எழுத சொன்னால் வேற புதுசாக கொண்டு போய் கொடுத்து புதுசாக அப்ரூவல் பண்ணி சட்ட ரீதியாக இத்தனை விஷயங்கள் அதில் இருக்குது. கொள்கை ரீதியான முடிவை நான் எடுத்துட்டேன். ஆனால் கட்டி முடிஞ்ச உடனே அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டால், இதை சிறுவர் இல்லத்துக்கு நாங்கள் மாற்றிட்டோம், சிறுவர் இல்லத்துக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு டிக்ளேர் பண்ணி எழுதி மாற்றிருக்கணும். மாற்றினாங்களா இல்லையான்னு தெரியல, மாற்ற சொல்லி நீங்கள் வற்புறுத்துங்க. அது சிறுவர்களில் செஞ்ச வேலைக்கு பிராயச்சித்தம் என்னன்னு கேட்டால், சிறுவர் இல்லத்தின் சொத்தாக மாற்ற வைத்து அதுக்கு ரீசனபிளான வாடகையை போட்டு சிறுவர் இல்லத்து கணக்கில் சேர்க்க சொல்லுங்க. அந்த காசே சிறுவர் இல்லத்தை நடத்துக்கு போதுமானதாக இருக்கும். அது தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. உங்களது அனுமதியுடன் தான் சிறுவர்களில் பணத்தை எடுத்து சென்னையில் ஜமாத்து பெயரில் சொத்து வாங்கப்பட்டதாமே அப்படின்னு கேட்குறாங்க. அதான் இன்னும் செய்யணும். இது செய்யும் போதும் நான் இல்லை, அந்த இப்போ சொத்து வாங்கினாங்க இல்லையா, பக்கத்து பில்டிங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் பக்கத்து பில்டிங் வாங்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எதை எடுத்தாலும் ஏந்தரில் போட்டு விடுற ஒரு வழிமுறை என்ன பழக்கம் திருச்சியில் கூட நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இதை வாங்குற முடிவு சிறுவர்களது பணத்தில் எடுத்தோங்கிறதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்கள். சிறுவர்களத்தின் பணத்தை எடுத்தால் வாங்கணும்னு சொல்லி அப்படி ஏதாவது உங்கள்கிட்ட நான் சொன்னேன்னா என்கிட்ட மசோரா பண்ணீங்களா? நான் தான் உங்களுக்கு நீங்களா செஞ்ச ஒரு விஷயம் இப்போ தான் வளர்ந்து என்ன செய்யுது, சிறுவர்களில் பணத்தை அதுலேயும் செஞ்சுருக்காங்கன்னு வளர்ந்துருக்கு. சொல்கிறத வச்சு பார்த்தா சிறுவர்களத்தின் பணத்தில் தான் செஞ்சுருக்கிறாங்க. பக்கத்து பிள்ளைங்க வாங்கி இருந்தால் அதையும் கேள்வியாக்கணும். அது ஒரு கொஸ்டினுக்கு புரியதாகும், அது எனக்கு தெரியாது. அப்போ அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, தௌஹீத் ஜமாத்தில் பண மோசடி செய்தார்கள் என்று கூறும் நீங்கள் இப்போது ஏன் இந்த இயக்கத்தை பற்றி அந்த இயக்கத்தை பற்றி வாய் திறக்கவில்லை? பதவிக்காம பணம் மோசடி செய்தால் எப்போ கூறுறேன், வெளியே வந்த பிறகு கூறுறேன். பணம் மோசடி இப்போ நடந்துச்சு, நான் உள்ளே இருக்கும்போது நடந்தேன், வெளியே நடந்துச்சா? கேள்வி என்ன, உள்ளே இருக்கும்போது நடந்தது இந்த சிறுவர்களுக்கு வாங்கினது, அதை கண்டிச்சிட்டேன். உள்ளே இருக்கும்போது நடந்த மோசடி சொல்வதாக இருந்தால் திருச்சி மதரசாவுக்கு வாங்கினது அந்த மோசடி, அது கூட ஒரு இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு மோசடி இல்லை, முறைகேடு துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்கிற ஒரு முறைகேடு நடந்துச்சு. களவாண்டுட்டாங்கன்னு சொல்லலாம். எப்போது நான் வந்த பிறகு நடக்குது, நான் இருக்கும்போது நடக்க முடியாது. சொல்ல போனால் நான் இருக்கும் பொழுது இப்படி எடுக்க விட மாட்டேன், பணத்தை எடுக்க விட அவங்களுக்கு தெரியும், காசு விஷயத்தில் நான் எப்படி இருப்பேங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ நான் இருக்கும் பொழுதே இந்த மாதிரி அவங்க களவாடி இருந்து 6 கோடிக்கு சிறுவர்களின் சொத்து முதியோர் சொத்துன்னு வாங்கணும்னு சொல்லி இப்படியெல்லாம் நான் இருக்கும்போதே இந்த மாதிரி களவு வேலையை பார்த்துருந்தார்களே, ஆனால் தான் நான் கேட்கணும். நான் இருக்கும்போது நடக்கலையே, எப்போ தெரியுது, பொதுக்குழுவோட கணக்கு வாசிக்கும் பொழுது தான் அந்த செட்டிங் பண்ணி வாசிக்கிறாங்க. எப்படி பணமாக இருக்கிறத காட்டக்கூடாது, அதை தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுக்கிறணும் என்பதற்காக வேண்டி 6 கோடிக்கு சொத்து வாங்கிட்டோன்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது தெரியுது. எப்போ தெரியுது, அந்த பொதுக்குழுவில் கரெக்டாக வாசிச்சா கூட எனக்கு தெரியாது. 6 கோடிக்கு சிறுவர்களுக்கு சொத்து வாங்கலையே, வாங்கினதா சொல்கிறாங்களேன்னு எப்போ எனக்கு தெரியும், பொதுக்குழுவில் வாசிக்கும் போது தெரியும். தெரியும்போது கேட்க முடியும். நான் இருக்கும்போது சொல்லலை. எப்படி நான் இருக்கும்போது அப்படி செய்யவும் இல்லை, இந்த மாதிரி கணக்கு வாசிக்கவும் இல்லை. மோசடி எப்போ நடக்குது என்று கேட்டால் பொதுக்குழுவில் கணக்கு வாசிக்கிறதுக்கு முன்னாடி தான் எல்லா செட்டிங்கும் பண்ணுறாங்க. இந்த பணத்தை நம்ம ஒரு கைவசத்தில் வச்சு விரும்பியபடி என்ன செய்யணும், ஆட்டம் போடணும், அதுக்கு தகுந்தவாறு கணக்குகளை மாற்றி எழுதணும். மாற்றி எழுதுகிற வேலை தான். ஒரு நாள் உட்காந்து எழுதி கொள்ளாமல் மாற்றி எழுதி மக்கள்கிட்ட மறைச்சி 3 ரூபா தான் இருக்குன்னு உடைய காட்டி போடணும், 20 ரூபா இருக்கிறதுக்கு பதிலாக 3 கோடி ரூபா இருக்குன்னு காட்டிடணும்னு பிளான் பண்ணி செய்யும் போது எனக்கு தெரிய வருகிறது.
அப்போ நான் இருக்கும்போது நடந்த நான் பொறுப்புக்கு வந்தோன்னு கண்டுபிடிச்ச முதல் மோசடி இந்த சிறுவர்கள் விஷயம். சரி பண்ணிட்டேன், மாற்ற சொல்லிட்டேன். அது செய்யாட்டி அவங்க குற்றவாளி ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு ஒன்றுமே நடக்க விடலாம். நான் போன பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவங்களாம் மூடி இந்த பொதுக்குள்ள கணக்கு வாசிக்கிறோம், எல்லா ரூபாயும் வாசிச்சிடக்கூடாது, மக்களுக்கு தெரியக்கூடாது, நம்ம ஒரு வகை ஒதுக்கி வச்சுக்கிடுவோம், கணக்கில் இல்லாமல் இவ்வளோதான் இருக்குன்னு காட்டிக்கிறோம், சொத்து தாக்கிடுவோம், காசை காட்ட வேணான்னு சொல்லி மக்களுக்கு மறைக்கிறேன். மக்களுக்கு மறைச்சா களவாங்க இருக்கான். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அப்படி தெரியும் போது நம்ம என்ன செய்கிறோம், கண்டிக்க அதை பார்த்துக்கணும். அடுத்த ஒருத்தர் கேட்குறாரு, இதே எல்லாம் பண விஷயமா தான். பண மோசடி செய்து விட்டதாக வால் போஸ்ட் எடுத்து விட்டணும்னு சொல்லியிருக்கிறீங்களே, இதனால் சிறுவர் முதியோர் இல்லத்திற்கு வரக்கூடிய நன்கொடைகளுக்குரிய வாய்ப்பு இருக்குது, அப்போ பாதிக்கப்படுவாங்கன்னு கேட்குறாரு. ஒரு சில நல்ல விளைவிக்கிறனுங்க, சிறுவர் இல்லம் முதியோர் இல்லத்துக்கு பாதிக்கப்படுதுன்னு சொல்லி மட்டும் கவலைப்படுறீங்க. சிறுவர் இல்லத்துடைய செலவு 50 லட்சம், களவாண்டது 6 கோடி. அப்போ 6 கோடியை திருடினா கூட அந்த 50 லட்சத்துக்கு செலவு பண்ணுறாங்கன்னு விட்டுட்டு இருக்கணுங்கிறீங்க. அப்படியா? அதாவது சிறுவர் இல்லத்துக்கு கொடுக்காதுன்னு சொன்னால், கொடுக்காட்டாலும் 25 வருஷம் நடத்த முடியும் அந்த காலத்தை வச்சு. சிறுவர் இல்லத்துக்கும் முதியோர் இல்லத்துக்கும் நீங்கள் எதுவும் கொடுக்காவிட்டாலும் அவங்க சொத்து வாங்கினா சொல்லி தனியாக எடுத்து வச்சிருக்கிறாங்களே, அதை கொண்டு அதில் போட்டார்களே. ஆனால் வருஷத்துக்கு 50,000, வருஷத்துக்கு 1 லட்சம்னு வச்சா கூட என்ன செய்யும், 10 லட்சம்னு வச்சா 60 லட்சமா, வருஷத்துக்கு 60 லட்சம்னு வச்சா கூட அது ஓடு 10 வருஷத்துக்கு 6 கோடி விளங்குதா? அப்போ அவ்வளோ பெரிய பணம் இருக்கிறது. அதை அந்த காசை நீங்கள் செலவு பண்ணுங்க, மறுபடியும் வாங்குறீங்க என்பதற்கு தான் அந்த போஸ்ட் அடிச்சு ஓட்டுறோம். அது நின்று போகாது. 100 பேருக்கு செலவு பண்ணுவதற்கு இன்னும் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு ஒரு பைசா யாரும் கொடுக்காட்டாலும் அந்த பணம் இருக்கிறது. நீங்கள் கொடுத்தீர்களே ஆனால் சொத்து வாங்கிட்டோம் அது வாங்கிட்டோம் எடுத்து என்ன செய்வாங்க, இன்னமும் அதை வெளிநாடுகளில் சுற்றுவதற்கும் இந்த மாதிரி மண்டபங்களில் பிடிச்சி மண்டையை கழுவுவதற்கும் அந்த பணத்தை என்ன செய்வாங்க, செலவழிச்சிட்டு இருப்பாங்க. அதனால இது தீமையை சுட்டி தான் காட்டணும். அப்புறம் நான் கேட்குறேன், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கணக்கு காட்டினில் ஒருத்தர் சஹாபி, அதே நம்ம மக்கள் டம்பலப்படுத்தினாங்க, இது எனக்கு உள்ளது. அப்போ இப்படி சொன்னதன் மூலமாக நாளைக்கு ஜக்காத்து கொடுப்பவர்கள்லாம் கொடுக்காம போயிடுவார்கள் அப்படி கேட்டால் என்ன செய்வீங்க? ரசூல் அந்த மனுஷன் மட்டும் சொல்லலை, மெம்பரில் ஏறின்னு சொல்கிறாங்க, மக்கள்லாம் கூட்டி சொல்கிறாங்க, நான் ஒரு அனுப்புகிறேன், அவர் களவாடு தனக்குரியது என்கிறார், வீட்டில் இருந்தால் தந்திருப்பாங்களா, சிறுவர்கள் சொல்லாடி தந்திருப்பாங்களான்னு கேட்க. அந்த மாதிரி தருது. அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த மாதிரி பொருளாதார விஷயத்தில் கேட்டார்களோ அந்த மாதிரி நம்ம கேட்போம். ரசூல்லா சரி பண்ணினாங்க. இவங்க சரி பண்ண ஆளாக இருந்தாங்கன்னா தன்னால் கிடைச்சிருக்காங்க. இவங்க களவாடிகளாக இருக்கிறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. மக்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? நாங்கள் கொடுத்த பணம் முறையாக மக்களுக்கு போகவில்லை, எது எது கொடுக்குறோமோ அதுக்கு செலவழிக்கவில்லை, இவங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கு பயன்படுதுன்னு மக்கள் நினைக்கும் போது நிப்பாட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான். சரி, அடுத்தது என்னன்னு கேட்டால், இது திருச்சி விஷயம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னன்னா, இந்த ஆடியோ ஒரே ஆடியோ மேட்ரு வருது. ஆடியோவில் என்னன்னு கேட்டால், அந்த சகோதரிட்ட பேசுனது, இந்த அவர்கிட்ட பேசணும்னு ஒரு ஆடியோ போட்டுட்டு இதில் 50 கேள்வி வருது, இதில் 40 கேள்வி வருதுன்னு பரப்புறாங்க. ஒரு சாதாரண ஒரு பொது அறிவு இருக்கிற ஒருத்தன் இப்படி பேச முடியாது. ஏன்னு கேட்டால், ஒரு ஆடியோன்னு வெளியிட்டாங்க. அந்த ஆடியோவை என் முன்னாடி எப்படி போட்டு காட்டி, இது அவ்வளவு நான் பேசணும் நான் ஒத்துக்கொண்டு இருந்தால் தான் நீங்கள் அதை ஒரு ஆதாரமாக காட்ட முடியும். பேசுனேன்னு சொல்லியிருக்கிறேன், இது அப்படி என்னை போட்டு காட்டினீங்களா? நீங்கள் அதில் கைவரிசை காட்டியிருக்கிறீங்க, சேர்த்துருக்கிறீங்க, கம்ப்யூட்டரில் வச்சு செட் பண்ணி தயாரிச்சிருக்கிறீங்க. நீங்கள் நான் இல்லாத ஒரு சபையில் ஒன்றை போட்டு காட்டி நான் தான் அதை பேசினேன் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு கேள்வி கேட்குறீங்க. என் முன்னாடி போட்டால் நான் என்ன பேசுனேன், என்ன சேர்த்த, நீ என்ன கலவுகளை பார்த்துருக்க நான் சொல்ல முடியும். என்னமோ என் முன்னாடி எந்த ஆடியோ முழுசும் போட்ட மாதிரியும் அது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கொண்டு ஆமாம் இது ஆமாம் இது ஆமாம் இது ஆமான்னு நான் சொன்ன மாதிரியும் அதுலேருந்து கேள்வி கேட்குறாங்களா? முதல்ல நிரூபிச்சா நீ அந்த ஆடியோ, எந்த ஆடியோ சகோதரிட்ட பேசின ஆடியோங்கிறீங்கள, அதை நீங்கள் என்ன செய்யணும், முழுசாக என்கிட்ட போட்டு காட்டி ஆமாம் இதான் நான் பேசுனது அப்படி சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், நீ சொன்னதுக்கு பதில் சொல்லுங்கலாம். வெளியில் உள்ள எவனுக்கும் தெரியாது, இது உனக்கும் தெரியாது, கேள்வி கேட்குறவனுக்கும் தெரியாது. என்கிட்ட போட்டு காட்டினாங்களா? உன்கிட்ட தான் போட்டு காட்டுறாங்க, உன்னைய கூட்டி வச்சுட்டு இந்த இருக்குன்னு காட்டுறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், என் முன்னாடி போட்டு நான் இது சொன்னாத, என் முன்னாடி அதை போட்டால் நீங்கள் என்னென்ன திருகுதாளம் பண்ணீங்க நான் சொல்லுவேனே, அதில் தெரிஞ்சிருமே, கண்ட வேலை பார்த்தா நான் தெரிஞ்சிருமே. வேற ஒரு அர்த்தம் வர்ற மாதிரியான முறையில் என்னென்ன செட்டிங்கள் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, கம்ப்யூட்டரில் வச்சு என்னென்ன வேலைகள்லாம் அதை பார்த்துருக்கிறீங்க, அதெல்லாம் முடிவான பிறகு தான் என்ன செய்யணும், இதில் கேள்வி கேட்கணும். நான் பேசினேன்னு ஒரு ஆடியோவை பேசுனதை நான் ஒத்துருக்கிறேன், இது அல்ல பேசினேன், என்ன பேசினேங்கிறது நீங்களாம் தயாரிச்ச மூட்டும் அல்ல. அது அதில் சில விஷயங்கள் இருக்குது, அது நேரடியாக வரும், நான் நிரூபிச்சிருவேன். அதை
அப்ப நான் பேசுனதாக சொன்னது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கே தவிர இந்த முழு ஆடியோவை கேட்டு பிஜே முன்னால் நாங்கள் போட்டு காட்டினோம், அது அனைத்தும் அவர் கேட்டாரு, கேட்டு விட்டு நான் தான் பேச ஒத்துக்கொண்டாரு அப்படின்னு சொல்லி உன்னை காட்டிட்டு என்ன செய்யணும், இந்த இருக்குன்னு காட்டணும். நீ அந்த எந்த ஆடியோங்களே நான் என்கிட்ட போட்டு காட்டவே இல்லையப்பா, என் முன்னாடி அதை நீ போடவே இல்லையே. அந்த வார்த்தை சொல்லலாமா, இந்த வார்த்தை சொல்லலாமா, நான் சொன்னது நிரூபி. அந்த வார்த்தை சொல்லலாமா, இந்த வார்த்தை சொல்லலாமான்னு சொன்னா அந்த வார்த்தை இந்த வார்த்தையெல்லாம் அந்த அவர்கிட்ட பேசின என்பது நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கிறது? நான் இல்லாத ஒரு இடத்துல நிரூபிக்க முடியும். என் மீது ஒருத்தன் மீது குற்றம் சுமத்துவதாக இருந்தால் அவனை முன்னாடி வைத்துக் கொண்டு அதை போட்டு காட்டி நிரூபித்து விட்டு நீ ஒத்துக்கிட்டே இப்ப சொல்லு பதில் இருக்கிறது. அப்போ உங்கள்கிட்ட என்ன இல்லை, நீங்க இந்த தக்க பொருளாதாரத்தை களவாடியதை மறைப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி செஞ்சாதான் சரியா வரும் என்று சொல்லி மூடி அறைக்குள்ள சத்தியம் வாங்கி கொண்டு ரெக்கார்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு அந்த போட்டு போட்டு காட்டி என்ன செய்யுங்க, துண்டு துண்டா 72 துண்டா வெட்டி வெட்டி போடுறீங்களே, அதை ஏன் என் முன்னாடி போட்டு ஒவ்வொன்றையும் நிரூபிக்க முடியல? கல்ல வேலை பார்த்துருக்கிறீங்க, அதான குற்றச்சாட்டு. அப்ப அந்த ஆடியோவில் திருட்டு வேலையை பார்த்திருக்கிறேன் நான் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது 100% அது கரெக்ட் நினைத்து கொண்டு ஒருத்தன் கேள்வி கேட்டான்னு சொன்னா அது 100 கேள்வி கேட்டாலும் அத்தனைக்கு கோழி மட்டும் தானே அந்தஸ்து இருக்கு. அவருடைய தகுதி என்ன? எந்த ஆடியோ நீங்க சொல்றீங்களோ என் முன்னாடி போட்டு காட்டுன இவ்வளவு விஷயத்தை போடணும். எதை? அந்த சகோதரி ஆடியோவா அந்த எல்லாத்தையும் முன்னாடி போடும். இதெல்லாம் நான் பேச நிரூபி. ஆமா நான் ஒத்துக்கிறேன், மறுக்கிறேன்னு பாரு. நீ ஒத்துக்கிறான் அது எந்த அடிப்படையில் ஒத்துக்கிற வைக்கிறேன்னு கேளு. இப்படி நிரூபித்த பிறகுதான் அதுல உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேள்வி எழுப்ப முடியும். ஆனா உங்களுக்கு எதிராக நான் கேட்ட கேள்வி ஒண்ணுக்கு பதிலே வரவில்லை. இப்ப என்ன செய்யறாங்க, மாநில நிர்வாகமா சொல்லி பார்த்தாங்க, இல்ல அதுக்கப்புறம் கீழே உள்ளவங்களோடு பார்த்தாங்க, அல்ல கையில விட்டு அதை திருப்பி வேற பாயிண்டே கிடையாது. இது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, நீங்க ஆடியோ சம்பந்தமாக 1000 கேள்வி கேட்டாலும் சரி அது அனைத்தும் நான் பேசியது என்று என் முன்னாடி நிரூபித்த பிறகுதான் அது என்னுடைய ஆடியோ ஆகும். என் முன்னாடி நிரூபிக்கணும். நிரூபிக்கவில்லை என்று சொன்னால் நீங்க உங்க இயக்கத்துக்காரங்களை ஏமாத்துறதுக்காக நீங்கள் இந்த கள்ள வேலை பார்த்திருக்கீங்க என்ற ஒருவரில் எல்லாம் அடிபட்டு போயிடுது. இதை விளைவிக்கணும். அடுத்து என்ன செய்யறாங்க, இதை கேட்டா என்ன ஒருத்தன் அவனுடைய ஆடியோ தான் நிரூபிக்காம பட்ட கேட்கறது கேட்டா இதுதான் எங்கள்கிட்ட இருக்குல்ல, அதை நான் மறுக்கிறேனே, அது கள்ள வேலை பார்த்துருக்கேன். அப்ப நான் மறுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். இது இஸ்லாமிய முறையா? இதான் விசாரிக்கிற முறையா? இதான் கேள்வி கேட்கிற முறையா? அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் பதில் கிடையாது. அதே நேரத்தில் எப்படி நாங்கள் அவருக்கு எப்படியெல்லாம் வைத்திருந்த மரியாதை நாங்கள் அப்படி செய்வோமா, எப்படி தங்களை தாங்களே தூய்மைப்படுத்தி கொண்டு இதை உண்மைப்படுத்த என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பிஜே நாங்கள் என்னமோ அப்படி வச்சிருந்தோம் அப்படிங்கிறாங்க. என்னை பற்றி இவர்கள் என்ன மாதிரி வைத்திருந்தார்கள் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், எனக்கும் தெரியாது. அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ன மாதிரி வச்சிருந்தாங்க என்பது ரப்புக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும். நம்ம உலக மேதி யாரும் அதில் தீர்ப்பளிக்க முடியாது. ஆனால் அவர்கள் என்னை பற்றி என்ன மாதிரி வைத்திருந்தார்கள் என்பது அவங்களுடைய வாய்களால் வெளிப்படுதல, அதிலிருந்து வழங்க முடியும். உள்ளத்தில் உள்ளதை வழங்க முடியாவிட்டாலும் இவர்கள் என் மீது என்ன மாதிரியான ஒரு பாச உணர்வு அப்படி பற்று வைத்திருந்தார்கள் என்பது இவங்களுடைய ஒவ்வொரு அசைவுலையும் ஒவ்வொரு பேச்சிலையும் ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் தெரியுதா இல்லையா? எங்களுக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும் கேட்குறாங்க. இந்த நான் ஒன்றுனா ஆதாரம் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஜமாத்து நன்மையை கருதி ஒரு சதி வேலை நீங்களே செஞ்சு விட்டு ஜமாத்து நன்மையை கருதின்னு சொன்னீங்க. சரி, நான் வந்து நம்பர் சும்மா வந்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணீங்க, பாசம் உள்ளாலே தனித்தனியாக மாவட்டமாக போனீங்க, ரூமுக்குள்ள அடிச்சுக்கிட்டீங்க, என்ன விஷயம் பேசுறீங்க அதை சொல்லலை. அது இல்லாமல் அந்த 80 எப்படி 85 அது 95 இது, இந்த இவன்ட்ட கூப்பிட்டு கேளுங்க, இந்த அவன்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க, இப்படின்னு கூப்பிட்டு சொன்னீங்களே, இது நோக்கம் உள்ளவன் செய்கிற வேலையா, நோக்கம் எல்லாம் செய்கிற வேலையா? ஜும்மாவுடைய ஒரே இதுவாக பேசினீர்களே, இது நோக்கம் உள்ள எதுனால நோக்கம்? இந்த பணத்தை அடிக்கிறதுக்கு இவனை டோட்டலா காலி பண்ணா பணத்தை அடிச்சிடலாம். அதை தவிர என்ன நோக்கம் இருக்கு? நோக்கம் உள்ளது எப்படி நடந்தீங்க, ஒவ்வொரு மூடி அறைக்குள் நீங்கள் பேசியதெல்லாம் இடத்துல சேர்ந்து இருக்கிறது. என்னென்ன மாதிரி பேசுனீங்க அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பேசி எந்த அளவுக்குலாம் பேசுறீங்க, அந்த வீடியோலாம் ஆபாஸ் வீடியோ பார்த்த மாதிரிலாம் பேசியிருக்கிறீங்க. அப்படியெல்லாம் பேசி செஞ்சீங்களே, இதெல்லாம் ஒரு நோக்கம் உள்ளவனா நோக்கம் இல்லாதவனா? உள்ளத்துல உள்ளது தெரியாது, வெளியே உள்ளது தெரியுதா இல்லையா? சரி, நாம சும்மா இருக்கிற இடத்துல பொதுக்குள்ள போயிட்டு அவன் ஒரு அயோக்கியன் அப்படிங்கிறீங்க. இப்படி எல்லா நிர்வாகியும் சேர்ந்து இதை சொல்வானேயானால் அது என்ன நோக்கம் இல்லைன்னு நீங்க சொன்னா களிமண் இருந்தா சொல்லுவோம். மண்டையில மூளைக்கு பதிலாக ஒருவனுக்கு களிமண் இருக்குமே, ஆனால் இவர்களுக்கு நோக்கம் இல்லைன்னு சொல்லலாம்.
நான் எந்த ஒரு வெளியே வரவே இல்லை, நான் பேசவே இல்லை. ஜமாத்தை நண்பன் நான் என்று நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். நீ பொதுக்குழுல போய் என்ன பண்ற? அயோக்கியனவன் அல்லாஹ் அக்பர். இந்த அல்லாஹ் அக்பர்னு சொல்வதற்காக வேண்டி இந்த மதரசா மாணவர்களை தயார் பண்ணி, ரவுடி மாதிரி பசங்களை தயார் பண்ணி வைத்துக்கொண்டு பொதுக்குழுல கொண்டா வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் அக்பர்னு சொல்லி இப்படிலாம் செட்டிங் பண்றதா இருந்தா, மாணவர்களை ரெடி பண்ணி முன் வரிசையில் தயாரிக்கப்பட்டவர்கள்லாம் உட்கார வைத்து இப்படி சொல்லும்போது இப்படி சொல்லி ட்ரைனிங் எடுத்து அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து அதன் சார்பாக நீங்கள் அயோக்கியன் பட்டம் கொடுக்குறீங்களே, இதை சொல்வனா இருந்தால் அவன் நோக்கம் உள்ளவனா நோக்கம் இல்லாதவனா? நான் எதுவும் வாய் திறக்காமல் இருக்கும்போது, இது எப்போ நடக்கிறது? பொதுக்குழு நான் வாயை திறக்காமல் இருக்கும் பொழுது இதை ஒருவன் சொல்வானேயானால் இவர்கள் நல்ல நோக்கம் உடையவர்களாம். நல்ல என்ன இப்பதான் வெளிப்படுகிறது, இவங்க சதி திட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். விளங்குதா? அது மாத்திரம் இல்லை, அடிப்படை உறுப்பினர் நீக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன நோக்கம்? அடிப்படை உறுப்பினர் ஜமாத்துக்கு எதிராக செயல்பட்டா நீக்கணும்னு இருக்கு. சரி, நான் தான் சும்மா அல்லாண்டு இருக்கிறேனே, ஜமாத்து நன்மைன்னு போய் சொல்லிட்டீங்க, நம்பிட்ட பிறகு எனக்கு ஆதாரம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் நான் சும்மா இருக்கிறேன். நீங்க என்ன செஞ்சீங்க? அடிப்படை உறுப்பினர் நீக்கம். எதுக்கு? கல்லடி நீங்க ஆதாரம் கேட்ட கொடுத்தீங்களா? ஆதாரம் கேட்டும் கொடுக்கல, முடிஞ்சவன தருவோம்னு சொன்னீங்க, அப்பவும் கொடுக்கல. கடைசியில் நீங்க செட்டப் பண்ண நிர்வாகம் தேர்ந்தெடுத்தோன்னா போயிட்டவங்க அனுப்பிவிட்டீங்க எல்லாரையும். நீங்கள் திரும்ப தேர்வு செய்வதற்குரிய நாடகத்தை நடத்தி முடித்த பிறகு அது வரைக்கும் அவனை தக்க வைத்து பொதுக்குழு ஏமாற்றுவதற்காக வேண்டி செஞ்சீங்க. அப்ப இப்படி ஒரு அடிப்படை உறுப்பினர் இருந்தானேயானால் இந்த ஜமாத்து நம்முடைய கேள்விக்கு வேல்யூ இருக்கும், கணக்கு கேட்பான். அந்த வாசனம் உறுப்பினர்களும் தூக்கி எறிஞ்சிட்டா தான் நம்ம என்ன செஞ்சாலும் கேட்க இயலாது. என்ன 10 ரூபாவும் கொடுக்கலாம், பணத்தில் விளையாடலாம், ஊர் உலகத்தை சுற்றி வாலிபன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கலாம், எவனும் கேட்க இயலாது என்பதற்காகத்தானே இதை செஞ்சீங்க. இதை செஞ்சது சொல்லு நல்ல நோக்கம் உள்ளது. எனக்கு இதில் வச்சு கண்டுபிடிக்க முடியும், குழந்தை வளர்க்க முடியும் உள்ளத. உங்கள் செயலை வச்சு தெரிகிறது நீங்கள் நல்ல நோக்கம் எந்த மாதிரி நல்ல நோக்கம் உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால் பார்க்குறீங்க. நான் விலகிட்டேன், விலகுனதை பயன்படுத்துறீங்க. நீங்கள் நடவடிக்கைக்கு முந்தி நான் விலகிட்டேன். 3 நாளைக்கு முன்னாடி விலகி இருக்கும் பொழுது விலகுன ஒருத்தனை தலைவரை நீக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னா என்ன நோக்கம்? அது நான் விலகி இருக்கிறேன், விலகுன ஒருத்தனை காலத்துக்கும் வரையலா நீக்கிறேன்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த கேப்ல நீங்க சதி பண்ணலன்னு சொல்ல இயலுமா? சதி வேலை பண்ணி தானே செஞ்சிருக்கிறீங்க. அதை இவனை இந்த தலைவன் இப்ப இல்லை, நம்ம எடுக்கிற முடிவு. இவன் பெரிய குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தான், நல்ல வாய்ப்பா போச்சு. இது இந்த ஒரு ஆள் கிடைச்சிருச்சு, செட்டிங் ஆளு, இதை வச்சு ஓரம் கட்டி ஒரு விசாரணை இல்லாம ஆள் காலி பண்ணிட்டோம்னு சொன்னா எதையும் கேட்க முடியாது, கேள்வி கேட்க மாட்டான், வாயை திறக்க மாட்டான், நம்ம இஷ்டத்துக்கு பூந்து விளையாடலாம். இது இல்லை என்று சொன்னால் இப்படி சொல்லியிருப்பீங்களா? எப்படி? அதாவது இவரை நாங்கள் தலைவர் பொறுப்பு நீக்குகிறோம். தலைவராக இல்லாதவன, தலைவராக இல்லாத ஒருத்தனை தலைவரிலிருந்து நீக்குகிறோம் என்று சொன்னால் அது உள்நோக்கமா, சதியா, அல்ல சாதாரண பேச்சா? உண்மையா, உண்மைக்கு மாறானதா? அவர்களுக்கு எங்களுக்கு என்ன கெட்டு நோக்கம் இருக்கிறது? என்ன கெட்டு நோக்கம்? ஏதாவது ஒரு எனக்கு தெரியுது, ஒவ்வொன்றிலையும் தெரியும், ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு பேச்சிலையும் அது தெரிகிறது. அப்ப அந்த அது ஒன்று பண்ணீங்க. உயர்நிலை குழு கூட்டாமலேயே உயர்நிலை குழு கூடி முடிவெடுத்ததாக என்னிடத்துல பொய் சொன்னீங்களே, அது என்னது? உயர்நிலை கூடவே இல்லை, நீங்க 2 பேர் மட்டும் கூடி இந்த மாதிரி இருக்கு, உயர்நிலை முடிவெடுத்துட்டோம், உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, உங்களை வச்சு இது விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி நீங்க நடவடிக்கை எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னீங்களே. நான் தலைவராக இல்லைங்கிற கேப்பை பயன்படுத்திக்கிட்டு இது நல்ல நோக்கம் உள்ள வேலையா? உயர்நிலை குழு வச்சு பரிசீலிக்கணும்னு நினைக்கிறைய, உயர்நிலையை வச்சு விவாதிக்க நினைக்கிறைய, விசாரிக்க நினைக்கிறைய, முறையாக கூப்பிட்டு விசாரணை வைக்கணும், எல்லாரும் கூப்பிடுங்க என்ற ஒரு முடிவு நீங்க எடுக்கிறைய. புகாரை வராம நடவடிக்கை எடுத்தீங்க, புகார் அப்புறம் நடவடிக்கைக்கு பிறகு புகார் வாங்குறீங்க. காலையில் நடவடிக்கை எடுத்து விட்டு மத்தியானம் 3 மணிக்கு புகார் வாங்குறீங்க. இதெல்லாம் வெளுத்து போயிருவோம்னா மாட்டேங்கிற பொது விசாரணைக்கு. பொது விசாரணைக்கு ஏன் மாட்டேங்கிறீங்கன்னா என்னென்ன சதி திட்டம் போட்டீங்க எல்லாத்துக்குமே அம்பலப்பட்டு போயிடும், நாரி போயிருவீங்க, தக்க வைக்க இயலாது. அதனால அந்த வாசல் அடைக்கிறதுக்கு தான் இதை சொல்றாங்க என்று தெரியும் பொழுது அவருக்கு என்ன கெட்ட நோக்கம் இருக்கும்? பணத்தை அடிக்கிறது கெட்ட நோக்கம், வேற என்னது? 20 கோடி ரூபாய் பூந்து விளையாடுறது கெட்ட நோக்கம், கேள்வி கேட்பார் இல்லாம ஆட்டம் போடுவது கெட்ட நோக்கம், மசாயில ஆய்வு சொல்லி கண்டதை விட்டு அடிக்கிறது கெட்ட நோக்கம், வேற என்ன நோக்கம் இருக்கு? அப்ப இந்த மாதிரி பொதுக்குழுல செஞ்சீங்க. 1 கோடி ரூபாய் ராயல்டி என்னை கொண்டு ஜமாத் ஆதாயம் அடைந்திருக்கும் பொழுது நான் 1 கோடி ராயல்டி கேட்டேன். நீங்க உருது குரான் வந்து நான் ஃப்ரீயா உங்களுக்கு தந்து நீங்க சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு பைசா கூட ராயல்டி வாங்கல. நான் 1 கோடி ராயல்டி கேட்டேன்னு அந்த பொதுக்குழுல சொன்னீங்க, தலையாட்டினா எல்லாரும். அப்ப இது என்ன நோக்கத்துக்கு செஞ்சீங்க? இதை நான் கேட்கலையே.
1 கோடி ராயல்ட்டி கேட்கலன்னு சில செயல்கள் கூட்டத்தில் போய் ஒத்துக்கிறீங்க. சில ஊர்களுக்கு போகும்போது கேட்கல, தப்பாக சொல்லிட்டாங்க. அப்போ சில பேர் கேட்டார், பொய்யா இருக்கு போய். அப்போ 1 கோடி ராயல்ட்டி கேட்டேன்னு சொன்னீங்களே, இது என்ன நோக்கம்? எதுக்கு? நான் வந்து வாயை திறக்காத நேரம் நல்லா கவனிக்கணும். பொதுக்குழு நீங்கள் செஞ்ச அட்டகாசத்துக்கு பிறகுதான் இந்த சதி வேலை இருந்தாலும் சகிச்சுட்டு போக முடியாது, எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி ஆகணும். நம்மளுக்கு இது சுமையா இருந்தவங்க எல்லாரும் போயிட்டேன். நீங்கள் செஞ்ச வேலைக்கு பிறகு நீங்கள் செஞ்ச எல்லாமே நான் அமைதியாக இருந்த நேரத்தில் நடந்தது. அவ்வளோ அமைதியாக இருந்த நேரத்தில் இது பண்ணீங்களா இல்லையா? திருச்சி செயற்குழு என்ன செஞ்சீங்க? இந்த மாதிரி விஷயம் இப்படி விசாரிச்சா நன்மை நாடி கேட்டோம், ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே. வேலை பார்த்தோன்னே உனக்கு தெரிஞ்சனா சொல்லுடா, உனக்கு தெரிஞ்சனா சொல்லுடா. என்ன நல்ல நோக்கம் வலியுது பாருங்க, பொங்கி வலியுது. நல்ல நோக்கம் அப்படி பொங்கி வலிகிறது அவர்கிட்ட இருந்து. அப்போ எப்படியாவது இவனை நாஸ்தியாக்கி கேவலப்படுத்தி காலியாக்கினால் இந்த சிஸ்டம், பல கோடி சொத்துக்கள், இதுகளை எல்லாம் நம்ம என்ன வேண்டாலும் செய்யலாம். இந்த மாதிரி உறுப்பினர்களுக்கு எரிஞ்சிட்டோம் என்று சொன்னால் இவனுடைய சொல்லுக்கு வேல்யூ இருக்காது, எந்த ஒரு மதிப்பும் அதை சொல்லுக்கு இல்லாமல் போய். அதை தவிர என்ன இருக்கு? உத்தமர்கள் தனக்கு தானே சர்டிஃபிகேட் கொடுக்குறான். என்ன சர்டிஃபிகேட்? நாங்கள் அவருக்கா என்ன செஞ்சோம் தெரியுமா? என்னைய தவிர்க்க இயலாதுங்கும் போது செஞ்சீங்க. ஏன்? என்னை வச்சு வண்டி ஓட்ட முடியும். தவிர்க்க இயலுங்கும் போது அது செஞ்சுறீங்க கச்சிதம். அவ்வளவுதான். இந்த பழியத்துக்கு போட்டு விட்டால் இவன் எனக்கு தேவையில்லை. அந்த மாதிரி பழி போட முடியாத வரைக்கும் இவனைத்தான் சார்ந்து இருக்கணும். இவனை தூக்கி போட்டால் மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இப்படி ஒரு வேலையை செஞ்சு தூக்கி போட்டோம்னு சொன்னா அப்ப இவன் தேவையில்லை. அப்ப என்னை ஜால்ரா அடிச்சதெல்லாம் என்னை கொண்டு ஆதாயம் அடைய முடியுங்கிற வரைக்கும் அடிச்சிங்க. அடிமைன்னு சொல்ற அளவுக்கு அடிச்சிங்க, அந்த அளவுக்கு நடிச்சிங்க. அப்ப இவனுக்கு இந்த மாதிரி ஆள் கிடைச்சி போய் செட்டிங் பண்ணிட்டோம், இதற்கு வெளியே எரிஞ்சிட்டோம்னு சொன்னா இது தேவையில்லை. இவன்ல வர முடியாது. எல்லா மக்கள்கிட்டையும் போய் நிர்வாகத்தில் செட்டப் இருக்குது, மர்க்கஸ் இருக்குது, கிளை மாவட்டம் இருக்கிறது. அந்த இதை பயன்படுத்தி கொண்டு செஞ்சிடலான்றீங்க. ஆனால் மக்கள்கிட்ட எடுபடாது. மக்கள்கிட்ட எடுபடவில்லை. மக்கள்கிட்ட அந்நியப்பட்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் இதே டாபிக்காக பேசிக்கிட்டு இருந்தீர்களே, ஆனால் இன்னும் அசிங்கப்பட்டு போகிற அளவுக்கு நாங்களும் என்ன செய்வோம், எல்லாத்தையும் சொல்ல வேண்டி வரும். அதனால இந்த ஆடியோ நல்லா விளங்கிக்கிறங்க. ஆடியோங்கிறீங்களப்பா, என்ன ஆடியோங்கிறத என் முன்னாடி போடவே இல்லை இது வரைக்கும். என் முன்னாடி போட்டு காட்டி நான் பேசுனதை ஒத்துக்கிட்டேன்னா ஒரு அவங்களோட பேசுனதை ஒத்துக்கிட்டுக்கிறேன். இதே ஒத்துக்கிட்டேன். அப்போ ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கிட்டு ஒன்று கேள்வி கேட்குறானோ, இதுக்கு என்ன கேள்வி, இதுக்கு என்ன கேள்வி, இதே முன்னாடி போட்டு காட்டியா, நான் இதை ஒத்துக்கிட்டேன்னா? ஆமாண்ட பிறகு இந்த கேள்வி கேட்குறீங்களா? அப்போ நீங்கள் விசாரித்த முறையில் இவ்வளோ கேள்வி கேட்டானா? இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான கேள்வி நிற்கிது. அதுக்கு பதில் வச்சா இது வரைக்கும் வாயை திறந்தாங்களா? இது வரைக்கும் பதில் சொன்னாங்களா? இல்லை. அவர் நிசாம் போட்டாரா? இல்லை. அதுக்கு முன்னாடியே செயற்குழு எம்ஐ சுலைமானுடைய கேள்வி வச்சு அதுக்கு பதில் சொல்லல. இது வரைக்கும் அவருடைய ஒவ்வொரு பகிர்ந்த விவாதத்துக்கு கூப்பிட்டார. இந்த பொதுக்குழுக்கெல்லாம் முன்னாடியே வாயை திறக்க முடியல உங்களால். அதனால நல்ல விலையும் கொள்ளுங்கள். இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இதில் அல்லாஹ் ஒரு வலிமையை தந்தான், பொருளாதாரத்தை தந்தான், மர்க்கசுகளை கொடுத்தான், சொத்துக்களை கொடுத்தான். இதெல்லாம் வந்த பிறகு நான் ஒரு தடையாக அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பணம் இல்லாத போது அது மாதிரி எல்லாரும் இருந்தாங்க. பொருளாதாரம் வந்த பிறகு அவங்க என்ன மாதிரி ஆட்டம் போட நினைக்கிறாங்களோ அதுக்கு நான் தான் சிம்ம சொப்பனமாக இருப்பேன். இந்த மாதிரி சிறுவர்களில் காசை கொண்டு முதியோருக்கு போட விட மாட்டேன். இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஜக்காத்து பணம்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கி கொள்வதற்கு நான் இடம் தர மாட்டேன். ஒவ்வொருத்தரும் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம்னு சொல்லி எடுத்துக்கொள்வதற்கு நான் குறுக்க நிற்பேன் என்பதற்காக வேண்டித்தான் இந்த வேலையை நீங்கள் செய்தீர்கள். ஆனால் என்னுடைய பலவீனம் என்ன? ஜமாத்து நன்மைன்னா என்னுடைய பலவீனம் என்னது? ஜமாத்து நன்மை விட்டுருங்க, பேர் பண்ண அப்படின்ற ஒரு பலவீனம் என்கிட்ட இருக்குது. இதை உங்கள்கிட்ட நான் சொல்லியும் இருக்கிறேன். அவங்கள்ட்ட அதை பயன்படுத்தி ஜமாத்து நன்மைன்னு சொல்லி அழகாக காய் நகர்த்தி இந்த வேலையை செஞ்சு ஒரு மண்டை கழுவுற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இது நிலைக்காது. இதெல்லாம் மக்கள்கிட்ட ஏற்படாது. நீங்கள் இன்னொரு எத்தனை விதமான ஒரு பதிவுகளை நீங்கள் போட்டாலும் இன்னும் கேட்குறேன். நீங்கள் அன்பு பொங்கி வலிக்கிறத நாங்கள் எவ்வளோ பிரியம் வச்சுருந்தோம்னு சொல்லி நீங்கள் இந்த அரட்டிக்கர் பயிரெல்லாம் வச்சுக்கிட்டு முன்னாள் அறிஞர் வழிகேடன் வரலாறு மாற்றினவன் யார் முடிக்கிற அரட்டிக்கேட் பயிரெல்லாம் செய்யறான், அவன் பேச வைக்கிறீங்க. என்ன அன்பு வலிக்குது பாருங்களேன். அன்பு அக்கறை. ஒரு சாதாரண ஒருத்தன் கூட அவன் வயசுக்கு தகுந்த பேச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை கூட கற்றுக் கொடுக்காம என்ன செய்றீங்க? வரலாற்றை மறைத்த வழிகேடன். அதுக்கு சஹாபி விஷயம் பேசணும், பதிலாக அது விஷயம் தலைப்பு மட்டும் தலைப்புன்னு போட்டு அழகாக தயாரிக்கிறீங்களே. இதில் என்ன 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 மாதிரி உருவாக்குறீங்க? என்ன இருந்தால் உருவாக்க முடியும்? மதரசாவில் படிக்க வந்த பசங்களுக்கு, ஓசியா படிக்க வந்த பசங்களுக்கு அவங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்காம இதே அஜெண்டாவை கொடுத்து
இப்படி வந்து குர்ஆன் மொழிக்கு தகுதியற்றவர், அலிபே கூட இவருக்கு தெரியவில்லை, இப்படி அதுக்கு பதில் போட காணாம். இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுக்கறது அவனா சொல்றானா? இது அவனா சொல்றானா? எருமமாட்ட அறிஞர் சொல்லிக் கொடுக்குறீங்களா? அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நீங்க தெரியுறீங்களா? ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் உங்களுடைய காழ்ப்புணர்வு, வெறுப்பு, உங்களுடைய அயோக்கியத்தனம் எப்படியெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணீங்க அனைத்தும் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் தெரிகிறது. அள்ளி வச்சிருக்கிறேன். பொது விசாரணை வந்தால் முன்னாடி ஒவ்வொன்றையும் நீங்க தெரிஞ்சுட்டு நீங்க தனித்தனியா பேசணும் தெரியா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அங்கேயும் நல்ல நல்ல சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் ரெக்கார்டு பண்ணி வைத்திருக்கிறார்கள், அவர்களும் சிலவற்றை எனக்கு தந்திருக்கிறார்கள். அதெல்லாம் அம்பலமாகும் வரும். இன்ஷா அல்லாஹ் நேரம் வரும்போது என்ன செய்யும், ஒன்று ஒன்றா நாமளே வெளியிடுவோம். இது வந்து விளங்கிக்கிறேங்க. அதனால இந்த ஆடியோ விஷயம் சொல்லி இது அதுக்கு பதிலாக சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து இந்த பேரவை சம்பந்தமாக, அதாவது தௌஹீத் பேரவை, தௌஹீது தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு, இதை பற்றி ஒரு சில செய்திகள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. என்னென்னு கேட்டால், இந்த தௌஹீத் பேரவையை பொறுத்த வரைக்கும் நாம் பெரிய ஃபண்டு வைத்துக்கொண்டு, காசுகளை வைத்துக்கொண்டு எவன் வந்தாலும் வரட்டும் என்கிற அடிப்படையில் இதை நாங்கள் கொண்டு செல்லவில்லை. நம்பர் அதிகமாக இருந்தால் போதும் என்ற ஒரு கான்செப்ட் வேண்டாம் என்ற முடிவில் தான் இந்த பேரவை நம்ம ஆரம்பிக்கிறோம். எதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம்? யார் இந்த சத்திய அசத்தியத்தை பிரித்து பார்க்குறார்களோ, தலைமை சொல்லிவிட்டால் நாங்கள் மார்க்க விஷயத்திலையும் கட்டுப்படுவோம், களவாடினாலும் கண்டுகொள்ள மாட்டோம், பள்ளிவாசலை கூட்ட சொன்னாலும் கூட்டிகிட்டு போவோம், அடிக்க சொன்னாலும் அடிப்போம் என்கிற மாதிரி இருக்கிறார்களோ, அந்த மாதிரியான மக்கள் நமக்கு வேண்டாம். இதெல்லாம் சரின்னு வழங்கக்கூடிய சாமானிய மக்கள் வந்தால் அவங்க அதில் பயணிக்க வேண்டாம் என்று வந்தால் அவங்களுக்கான ஒரு அமைப்பாக தான் உருவாக்குறோம். இப்பவும் ஒரு 200 இடங்கள்ல நினைத்தால் மர்கஸ் அமைக்க ரெடியாக இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை? மர்கஸ்னா அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், அதுக்கு ஏற்பாடுகள் செய்யணும், 5 லட்சம் 10 லட்சம் 1 லட்சம் இப்படி ஊருக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது. அதற்கான ஃபண்டு அமைப்பு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்மகிட்ட. அது யார்ட்டையும் யார்ட்டையும் இந்த தேதி வரைக்கும் வசூல் பண்ணவே இல்லை. அப்போ அந்த மாதிரியான செலவுகள் இல்லாத காரணத்தினால் அவங்களுக்குலாம் நாங்கள் சொல்கிற வாசகம் என்ன, உங்கள் சக்திக்கு உட்பட்டு ஒரு மொட்டை மாடலையோ உங்கள் வீட்லேயோ நீங்கள் தொழுதுக்குறங்க அப்படிங்கிற நம்ம சொல்கிறோமே தவிர அது இஹ்லாஸாக இருக்கும். நீங்கள் எப்படி ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கொள்கை தான் முக்கியம் என்பதற்காக வேண்டி இருந்து கொண்டு அங்கே வெளியில் மர்கஸ் இல்லாமல் உட்கார இடம் இல்லாமல் தெரு நோட்டீஸ் கொடுத்து கொண்டு அடி உதைக்கு ஆளாக்கி இன்னும் கொடுமைக்கு உள்ளாக்கிலாம் இருந்தீங்களே, அந்த வரலாறுக்கு திரும்ப விருப்பம் இருந்தால் வாங்க. இங்கே மர்கஸ் பிடிச்சி தரதுக்குலாம் இங்கே ஆள் கிடையாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த இதெல்லாம் உண்டாக்கிட்டே இருக்கிற நாங்கள் யார் ஆர்வமாக வருகிறார்களோ அவர்களை கொண்டு மாத்திரம் இது அமைந்து கொண்டிருக்கே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி காணான்னு நினைக்கிறீங்க, நினைச்சா நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம். அப்படி வேண்டாம். யார் வேண்டாம் வாங்கன்னு போனோம்னா அது வேற விஷயம். நம்ம அப்படி விரும்பவே இல்லை. இது தவறு. பணத்தை களவாடினார்கள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மார்க்கத்தில் விளையாடினார்கள் என்று சொன்னால் அதனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த தீமைக்கு நாம் துணை செய்கிறோம். அந்த தவறான கொள்கையை சரியான கொள்கைன்னு மக்கள்கிட்ட காட்டுறோம். அதில் நம்ம அங்கம் வகித்தால் என்னவாக, சஹாபாக்கள் விஷயத்தில் அதே நிலையை மக்கள்கிட்ட கொண்டு போகிற மாதிரி வரும். அதே மாதிரி தவறான பத்துவாக்களை வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி வரும். அமீர் கட்டுப்படுதல்ங்கிற ஒரு கான்செப்டில் மக்களை கொண்டு வர மாதிரி வரும். அப்போ எந்த ஷிர்க்கிலிருந்து மக்களை மீட்டெடுத்தோமோ அந்த ஷிர்க்குக்கு இது போய்விடுமே என்று யார் உணர்கிறீர்களோ அவர்கள் வெளியே வந்து அன்றைக்கு எப்படி தரவு நின்றமோ அந்த மாதிரி நின்றாலும் பரவாயில்லை. இந்த மர்கஸ் இதுக்கெல்லாம் அதை மயங்க மாட்டோம், அது தேவையில்லை. ஜாக்கள் இதே மாதிரி மர்கஸ் எடுத்து தான் நம்ம வந்தோம். மர்கஸுக்காக கொள்கை கிடையாது, கொள்கையாத மர்கஸ். விளங்குதா? காலுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்ய முடியாது, செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை வெட்ட முடியாது. விளங்குதா? காலுக்கு தகுந்த மாதிரி தான் செருப்பு. அப்போ நம்ம மர்கஸ்லாம் செருப்பு மாதிரி உள்ளது, கொள்கைங்கிறது கால். அப்போ காலுக்காக வேண்டி நம்ம அதை பார்க்கணுமே தவிர காலை வெட்டிட்டு போயிட்டு அது இருக்க அவசியம் கிடையாது என்கிற ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் இதை வந்து ஸ்லோவாகவும், அதாவது பெரிய கூட்டங்கள் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இல்லாமல் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அதனால எல்லா சகோதரரும் விளங்கி கொள்ளுங்க. இந்த நாம் வந்து பெரிய ஃபண்டை வைத்துக்கொண்டு பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாக்கவில்லை. எந்த ஊரில் உள்ள சகோதரர்கள் வந்து இவங்க பண மோசடி செஞ்சாங்கன்னு மனப்பூர்வமாக நம்புறீங்களோ, இவங்க மார்க்கத்தில் போய் தான் சொல்கிறாங்க, பிறண்டு பேசுகிறாங்க, குழப்புறாங்க, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் போய் தப்பான தீர்ப்பு தர்றாங்க, ஆளுக்கு ஒரு தீர்ப்பு தர்றாங்க, மக்களை வழிகெடுக்கிறாங்க, இதில் இருந்தால் நம்மளும் சேர்ந்து அந்த குற்றத்துக்கு ஆளாயிருவோம் என்று யார் உணர்கிறீர்களோ அந்த நன்மக்கள் போதும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது துவங்கி இருக்கிறோம். இது என்ன செய்யணும், என்ன ஒன்று மறுக்க ஆரம்பிக்கல, அது பண்ணல, இது பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அப்படியான மறுக்க காசை கொட்டி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருந்தால் கூட செய்யக்கூடாதுதான், அது ஒரு விஷயம், அதை விளங்கிக்கங்க.
அது சரியும் போகிறாருன்னு கேட்டிருக்காரு. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், சில சகோதரர்கள் முக்கியமாக கேட்குறாங்க. நாங்கள் டிஎன்டிஜே மர்கஸுக்கு வாக்குறுதி கொடுத்தேன். ஒரு இமாம் போடுவதாக சொன்னாங்க. அதுக்கு இமாமுக்கு நான் தான் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ கேட்குறாங்க, அதை நான் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேட்குறாரு. இது மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. பொதுவாக நீங்கள் விளங்கிக்கிறேன்னு, வாக்களித்ததை நிறைவேற்றணும் என்பது மார்க்கத்தில் உள்ளது. ஆனால் எல்லா விஷயமுமே அது நிபந்தனைக்கு உட்பட்டது தான். எல்லா விஷயமும் என்ன செய்யணும், அது நிபந்தனைக்கு உட்பட்டது. வாக்களிக்கிறது என்ன இருக்கு, ஒரு நபருக்கு வாக்களிக்கிறீங்க. நபருக்கு வாக்களித்தால் அவருடைய தனிப்பட்ட தேவைக்கு வாக்களிக்கிறீங்க, கொடுத்துடணும். வயிற்று வலிக்குது, பசிக்குது, ஒரு 1000 ரூபா தாங்கன்னு கேட்குறாரு. தரேன் நாளைக்கு, இருந்தால் கொடுத்து, இல்லாட்டி அதை கூட கொடுக்க தேவையில்லை, இருந்தால் கொடுத்துட வேண்டியதான். ஒரு வேலைக்கு ஒரு பணிக்கு வாக்களிச்சிங்கன்னு சொன்னால் அந்த பணி நடந்தால் தான் கொடுக்கணும். எது கொடுக்கணும், ஒரு அனாதைகளை காப்பாற்றுறதுக்குன்னு வாக்களிச்சுக்கிறீங்க. அனாதையை காப்பாற்றல உள்ளுக்க போகுதுன்னு தெரியுது, அப்போ நிறைவேற்ற வேண்டியதில்லை. அதாவது ஒரு ஆளுக்கு வாக்களிக்கிறது வேற, ஒரு வேலைக்கு வாக்களிக்கிறது வேற, ஒரு பணிக்கு வாக்களிக்கிறது. ஒரு பணியை செய்வதற்காக வேண்டி நீங்கள் வாக்களிக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய ஆலயம் என்பதற்கு வாக்களிக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய ஆலயம்லாம் கிடையாது, நீங்கள் ஜமாத்தில் இல்லாட்டி வெளியே கூட்டிகிட்டு போயிடுவோம், அப்படித்தான் இது ஆக போகுதுன்னு கொடுக்கலாமா? அல்லாஹ்வுடைய ஆலயம்னு சொன்னால் நம்ம ஜமாத்தில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி பள்ளியாசை திறந்துருக்கணும், 5 மணி நேரம் தொழுதுட்டு போகணும். நாங்கள் இருந்தால் தொழுவிக்க இல்லாட்டி கூட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார்களே. ஆனால் நம்ம கொடுக்கறது பள்ளி வாசலுக்கு இல்லை அப்படின்னு தெரியும் போது நம்ம செய்ய முடியுமா? அதை வாக்களித்தல் என்பது பிரிக்கணும். வாக்களித்தல் எது கொடுத்தீங்க, மர்கஸுக்குன்னு கொடுத்தீங்கன்னா அது பள்ளி வாசலாக இயங்குதா? ஏன் பூட்டினாங்க பல ஊர்களில், நீங்கள் பூட்டி கிடக்குத. அப்போ அந்த மாதிரி ஆளுக்கு இல்லைன்னா பூட்டி போட்டுருவாங்கிறாங்க. பூட்டுனாலும் பூட்டுவோமே தவிர உங்களை உள்ள விட மாட்டோம். ஊர் மக்களே நீங்கள் மாறினாலும் சரிதான், நீங்கள் தெருவில் நிற்கணுமே தவிர உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு வரக்கூடியதை நம்ம யோசிக்கணும்னு கேட்டால், நம்ம அந்த இயக்கத்துக்கு பணக்கார இயக்கம் ஆக்கிறதுக்கு வாக்களிச்சோமா, இல்லைன்னா வேலைக்கு வாக்களிச்சோமா? முதியோர் இல்லத்துக்கு வாக்களிச்சிங்களா? முதியோர் இல்லத்துக்குள்ள காசு சுவாகா செய்யப்படுகிறது தெரியுது, ஏன் கொடுக்குறீங்க? சிறுவர் இல்லத்துக்கு வாக்களிச்சிங்களா? சிறுவர்களுக்கு உள்ளது இல்லையே. சிறுவர்களுக்கு 2 கோடி அங்கே கூட கட்டிட்டாங்க, 6 கோடி சொத்துன்னு சொல்லி உள்ளதுக்கு போட்டுக்கிட்டாங்க. ஏன் சிறுவர்களுக்கு? சிறுவர் இல்லம்ங்கிறது பேர், கருவி, வசூல் பண்ணுவதற்கு கருவி. அப்போ என்ன செய்யணும்னா, எந்த ஒரு வாக்குறுதியாக இருந்தாலும் வாக்கை விசாரிக்கணும் நல்லா சொல்கிறான். அந்த வாக்கு தனி நபருடைய வாக்குக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. ஒரு பணி, ஒரு சேவை, அதுக்கு அளிக்கிற வாக்குன்னு ஒன்று இருக்குது. சேவைக்கு வாக்களிக்கிறீர்களே, ஆனால் அந்த சேவை நடந்தால்தான், சரியாக நடந்தால்தான் கொடுக்க வேண்டும். இல்லாட்டி இதுக்கு தரமாட்டப்பா, நீ பள்ளிவாசலை வச்சிருக்கிற, நீ இயக்கத்தின் சொத்துக்கு அடிப்படையில் நீ பேசுற, நாளைக்கு என்னையும் வெளியேற்றிடுவ. கொடுத்தோன்னே வாடகைக்கு வச்சோன்னா விட்டு வெளியேற்றுறீங்க. நீ வாடகை இல்லாமல் ஒருத்தர் வந்திருக்கிறான், அவன் என் சொத்தை ஏன் சொத்துன்னு கேஸு போட்டு அப்போ அவனத்தையும் வெளியே விட்டு தவிர விட்டுருக்கிறீங்களே, இதுக்கு கொடுத்தா பள்ளிவாசல் கொடுத்தா ஆகுமா? இவர்களுக்கு வாக்களித்து நிறைவேற்றுவீங்களா? இந்த பணத்தை வைத்து அடுத்தவருடைய சொத்துக்களை ஆட்டையை போடுவதற்கு கேஸ் போடுறாங்க, வழக்கு. எதுக்கு? பிறருடைய சொத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேஸு போட்டு அதில் தாங்க இன்னைக்கு வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பணம் செலவழிக்கிறாங்க. யாருடைய பணம்? நீங்கள் பள்ளிவாசல்னு சொல்கிற பணம் பள்ளிவாசலை பூட்டுவதற்கு கேஸ் நடத்த பயன்படுது. பள்ளிவாசலுக்கு நீங்கள் கொடுக்குற பணம் பள்ளிவாசலை பூட்டுவதற்கு பயன்படுதுன்னு கொடுக்கலாமா? அப்போ எல்லா வாக்குறுதி, இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் ஒரு சத்தியம் செஞ்சிருவேன், செஞ்சுட்டு அதை விட சிறந்தது எனக்கு தெரியுமையானால் அந்த முடிச்சுட்டு சிறந்தது செய்வேங்கிறாங்க. சத்தியத்துக்கு வாக்கை விட சத்தியம் பெருசு. வாக்குங்கிற நம்மளா சொல்லிக்கிறது, சத்தியம்னு அல்லாஹ் எடுத்து சொல்றது. சத்தியம் அல்லாஹ் மேல ஆணையாக நான் இதை செய்வேன்னு சொல்லிவிட்டேன், இப்போ நிறைவேற்றி ஆகணும். ஆனால் சொன்ன பிறகு பார்க்குறேன் இருக்கிற 1000 ரூபா தான் இருக்குது, இதை சொல்லிட்டோம், இது நல்லா இருக்குமே அப்படி எனக்கு தெரியுது, இதுக்கு 1000 ரூபா தர சொல்லிவிட்டேன். அப்புறமேல எனக்கு தெரியுது இதை விட இதுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும், இது கொடுத்தா நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியுது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் ஒரு சத்தியத்தை செய்துவிட்டு அதை விட சிறந்த ஒன்றை நான் கண்டால் சத்தியம் செய்வதற்கு கஃபாராங்கிற 3 நோன்பு அதை வச்சுட்டு அது கொடுத்துருவேன், இதை நிப்பாட்டிடுவேன். சத்தியத்தை முறிச்சு விட்டு அது கஃபாரா கொடுத்து விட்டு அதை விட நல்ல பணி கொடுப்பேன் அப்படின்னு. சிறுவர் இல்லத்துக்குன்னு சொன்னீங்கல்ல, சிறுவர் இல்லத்துக்குன்னு வாக்களிச்சிட்டீங்க, அது நடக்கலை, திங்கிறான்னு வழங்குது. என் ஊரில் சிறுவர்கள் இல்லையா? நாலு ஏழை வீட்டில் கொண்டு கொடுத்து ரூபாயா? அதுக்கு நீத்து பண்ணிட்டீங்க. இதை விட சிறந்தது எது? நம்மளே 4 சிறுவருக்கு உதவி செஞ்சுட்டு போகிறோம். ஏழை பிள்ளைகள் தேர்ந்தெடுத்து படிப்பு சொல்லணும், ஏற்றுக்கு நம்ம வந்தா வச்சுக்க அப்படின்னு கொடுங்க. சிறுவர் இல்லத்தில் ஒன்று கொடுக்கணும் கட்டாயமா? இல்லை நல்லா தான் கொடுக்கலாம்.
அது இல்லம்னு கொடுப்பது வந்து இது சாப்பிடுவதற்கு உதவுதுன்னு தெரிய வந்தால் நீங்கள் நிறைவேற்றுறீங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அழகா சொல்கிறாங்க, நான் சத்தியம் செய்து விட்டு அதை விட சிறந்ததை கண்டால் அந்த சிறந்ததை நான் என்ன செய்வேன், செஞ்சிருவேன் அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்குது? புகாரியில் இன்னும் பல நூல்கள் என்ன செய்யுது இருக்கிறது. அப்போ நம்ம வந்து நீங்கள் எந்த ஒரு சத்தியம் செஞ்ச வாக்குறுதி கொடுத்தாலும் சரி, அந்த இயக்கத்துக்குன்னு கொடுக்கறது இல்லை. தௌஹீத் ஜமாத்துக்கு வாக்களித்து தௌஹீதுங்கிற இயக்கம் வளர்க்குறதுக்கா? அந்த இயக்கத்தை பெருசாக்கிறது கிடையாது. அது செய்கிற சில வேலைகளை கொடுக்குறீங்க. அந்த வேலையை செஞ்சால் நீங்கள் வாக்கை நிறைவேற்றணும். அந்த வேலையை செய்யலைன்னு சொன்னால் அதை நிறைவேற்றாமல் அந்த வேலை வேறு வேலைக்கு அதோட சிறந்த வேலையை கொடுத்துட்டு போங்க. அல்லா மேலே உள்ள சத்தியத்தையே முறிக்கலான் இருக்கும் பொழுது இதில் தான் தொக்கி நிற்குது. எல்லாருமே என்ன செய்கிறாங்க, நாங்கள் வாக்களிச்சிட்டோமே, மாதம் மாதம் இவ்வளவு தருவதா வாக்களிச்சிட்டோமே இப்படின்னு சொன்னால் இது சிந்திக்கிற முறையா? இது மாதம் மாதம் வாக்களி அப்படி கூமுட்டையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு மார்க்கம் வழிகாட்டுது. சிக்கலில் மாட்டி வைத்துக்கொண்டு புட்டிச்சு வைத்துக்கொண்டு செஞ்சதுதான் அப்படியா? இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம்? உங்களுக்கு உறுத்தல் இல்லாமல் நல்லது செய்யக்கூடிய ஒரு மார்க்கம். வாக்களிச்சிட்டமே வேற மதத்தில் பிடிச்சி கட்டி போடுவாங்கல்ல பக்தின்னு, செஞ்சுதான் ஆகணும், பிடிக்காட்டாலும் கொடுத்தாகணும், அப்படி மார்க்கமா இது? இந்த மார்க்கம் வந்து நமக்கு மன நிம்மதியை தந்து எதையும் செலவழிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அப்போ நீங்கள் ஒரு வாக்கு அளித்தீர்களே ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சா கொடுங்க. எப்படி கொடுக்கணும்? இவங்க பணத்தை கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்கிறாங்க, நம்ம கொடுக்குற காரியம் தான் நடக்குதுன்னு உங்களுக்கு நம்பிக்கை தான் கொடுங்க. யாருக்கு நம்பிக்கையோ அவங்க கொடுத்துட்டு போங்க. ஆனால் இவர்கள் பள்ளிவாசலை பார்க்கவில்லை, பள்ளிவாசலை கூட்டுறார்கள், வழக்குக்கு செலவு செய்கிறார்கள், அடுத்தவருடைய பள்ளிவாசலை சொந்தமாக செலவு பண்ணுகிறார்கள், மர்கஸில் யார் மர்கஸில் கேள்வி கேட்டால் வெளியேற்றி விடுகிறார்கள், வெளியூர்காரனை வச்சு நியமிக்கிறார்கள், பீகார்காரன் இமாமை போட்டு பள்ளிவாசல் என்ன செய்கிறாங்க, ஊர்காரனை கட்டி விட்டுட்டு கொள்கை இல்லாத பீகார்காரனை இமாமை நியமிக்கிறாங்க. இதுக்கு தான் பள்ளிவாசல் கட்டினோமா? இதுக்கு தான் நம்ம காசு கொடுத்தோமா? இதுக்கு தான் நம்ம இவ்வளோ பாடுபட்டோமா? அப்படின்னு யார் விளங்குறீங்களோ அவங்க வாக்களிச்ச செய்து கொண்டு பாவம் செஞ்சிடாதீங்க. ஒத்த ஆவனும் அல்லல் பிர்ரி ஒத்தக்குவா, இறையச்சத்திற்கும் நன்மையான காரியத்துக்கு உதவுங்கள். ஒலா தாவன் அல்லல் இஸ்மி உதவுவான், பாவத்துக்கு வரம்பு மீறலுக்கு உதவாதீங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. இது பாவம், வரம்பு மீறல். நீங்கள் கொடுப்பது வாக்களிச்சது கொடுக்குறீங்க, அது பாவத்துக்கு உதவுது, கொள்ளையடிக்க உதவுகிறது, திருட உதவுகிறது, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை கைப்பூட்டுவதற்கு உதவுகிறது, சுருட்டுவதற்கு உதவுகிறது என்பதை உணர்ந்து அதை நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணர்ந்து நடக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கி அப்படின்னு நேரம் ஆயிடுச்சுல, சில சமகால பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் 10 மணிக்கு பார்ப்போம்.